ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நமஸ்காரம். மதிபூத்து ஒளிர்னா வள்ளல் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்களது தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 132 பக்கம் 133. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, உன்னை படைத்தது இந்திரியம். அது வெளியாகி பறிக்கப்பட்டு இறந்தால் செத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி அது வெளியாகாமல் பிரயாணமானால் உள்ளேதான் இருக்கிறான், சாகவே இல்லை என்று ஆகிறது. அவரைத்தான் அடக்கமானவர் என்று சொல்ல வேண்டும். அவர் ஸ்வர்கலோக வித்தாக ஆகிறார். சாவாவரம் பெறல் என்பது இதுவே. இப்போ இந்த திருவாக்கியம் தான் இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த திருவாக்கியத்தில் நம்முடைய பெருமானவர்கள் சாவு என்றால் என்ன, அடக்கம் என்றால் என்ன, சாவாவரம் என்பது என்ன, சொர்க்கலோக வித்தாக ஆவது எப்படி என்பது பற்றியெல்லாம் நமக்கு பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அருளி செய்கிறார்கள். திருவாக்கியம் எண் 132 தான். பக்கம் 133. கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 132 பக்கம் 133. இப்போ சாகாமல் இருப்பது எப்படி? சாகவே இல்லை என்றாகிறது. அந்த வித்தானது வெளியாகாமல் பிரயாணமானால் அதுதான் சாகாமல் இருப்பது என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி தர்றாங்க. இப்போ இந்த உலகத்துல எல்லாருக்குமே சாகாமல் இருக்கத்தான் ஆசை. ஆனா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்குமே. இந்த பெருமானவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல சொன்னது அப்ப நம்ம கேட்ட அந்த உலக பொருட்கள், உலகத்துல பொய் நெய்யின்னு 2 இருக்கு. இந்த பொய் பொருள்கள் எல்லாம் அழிந்தே தீருமே. இந்த உலக பொருளுக்கு ஏற்றம் இறக்கம் எல்லாம் இருக்குமே. நீ தேகம் எடுத்து வந்திருக்கிறியே, இது பொய்யா மெய்தானே, அப்போ ஒரு மெய்யான பொருள் உனக்கு வேணுமே அப்படின்னு அருளி செய்வதை நம்ம கேட்டோம். அப்போ இந்த சாவு என்பது கண்டிப்பா வருமே. ஆனா சாகாம இருக்கணும்னு பெருமானவங்க இதுல அருளி தர்றாங்க நமக்கு. இறப்பு என்பது வரும், உறுதியா எல்லாருக்கும் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி பேசுறதுக்கே எல்லாரும் அதை பேசினாலே ஏதோ அபசகுனம்னு அதை பத்தி பேசுறதுக்கே தயங்குவாங்க. ஆனா நம்முடைய பெருமானவர்கள் எப்போதும் அந்த சாவை பத்தியே தான் பேசணும். யாரு சாவை பத்தி சிந்திச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அவங்கதான் எனக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்லாம் நமக்கு அருளி தர்றாங்க. இப்போ நம்ம பெருமானவர்களே முதலாக அந்த பள்ளிவாசலுக்கு அருகில நின்று அவங்க அந்த சிறு இளமை பிராயத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த பொழுதில் அவங்க ஒரு பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று அந்த உள்ள நடக்கிற அந்த ஹதீஸ் பிரசங்கம் அதை கேக்குறாங்க. அதுல மரணத்தை பத்தி தான் அவங்க கேட்கும் போதுதான் அவங்களுக்கு முதலாக இந்த அநியாய மரணம், மரணத்துல 2 வகை இருக்கிறது, நியாய மரணம் அநியாய மரணம் என்று 2 வகை மரணம் இருக்கிறது. இதுல அந்த அநியாய மரணத்தை தவிர்த்து நியாய மரணத்தை பெறணும் அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை கேட்டதுல இருந்துதான் அவங்க உள்ளத்துல அந்த வேட்கை, அந்த நியாய மரணத்தை பெறுவது எப்படி என்ற ஒரு வேட்கை அவர்கள் உள்ளத்துல அந்த இளம் பிராயத்திலேயே அதிகமானது என்று நாம் எல்லாம் பெருமானவர்களுடைய அந்த சரிதத்தை படிக்கும்போது நாம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மரணத்தை பத்தி நிறைய பேர் நமக்கு பாடி வச்சிருக்கிறாங்க. பட்டினத்தார் பாடி வச்சிருக்காங்க, பாரதியார் கூட பாடி வச்சிருக்காங்க. பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும்
அப்படி பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்தொன்று காண். இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அடிக்கமலம் மறவாதிரு மனமே அது காண் நல் மருந்து உனக்கே. பிறவாது இருக்கவங்க பட்டினத்தார் பாடல் இது. பட்டினத்தார் பாடல் பிறவாது இருக்கிறதுக்கு தான் எனக்கு வரம் வேண்டும். அப்படி பிறந்துட்டா இறைவா உன்னை மறவாதிருக்க எனக்கு வரம் வேண்டும். அதுக்கு மருந்து என்னன்னா அந்த இறைவனுடைய அடிக்கமலத்தை மறவாதிருக்கணும், அதுதான் நல் மருந்து என்று பட்டினத்தார் அருள் செய்றாங்க. பிறந்தாலே இறக்கும். இந்த தோன்றுவது எல்லாமே இந்த உலகத்துல தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அது மறைவு என்ற ஒன்று கட்டாயம். அந்த கண்ணுக்கு காணப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அழிந்தே தீரும் என்பது ஒரு விதியாக இருக்குதே. பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம். இப்படி எல்லாம் மாறிக்கிட்டேதான் இருக்கும் இந்த உலகத்துல அப்படின்னு பட்டினத்தார் அவர்கள் அருள் செய்றாங்க. எல்லாம் பிறந்தா அது இறக்கும், தோன்றுனா அது மறையும். இன்றைக்கு பெருத்து இருக்க ஒன்று ஒரு நாள் சிறுக்கும், சிரித்து இருக்கிறது பெருக்கும். பெருமாள் அவங்க கூட சொன்னாங்களே, இன்னைக்கு ஏழையா இருக்கிறவன் நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், நாளைக்கு பணக்காரனா இருக்கிறவன் இன்னொரு நாள் ஏழை ஆகலாம். அப்படி மாறிக்கிட்டு வரக்கூடிய உலகமாகத்தானே இது இருக்கு. நீ உணர்ந்தது மறக்கும், மறந்தது உணரும், பிரிந்தது உணரும், உணர்ந்தது பிரியும், அருந்தினது மலமாக மாறும், புனைந்தன நல்ல புது உடையா புனைந்திருப்பா அது அழுக்கு உடையா மாறும், புனைந்தன அழுக்காம், உவப்பன இன்னைக்கு ஒண்ணு பிடிக்கும் நாளைக்கு அதுவே பிடிக்காம போகும், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம். அப்ப இப்படியெல்லாம் மாறக்கூடிய உலகம். அதான் பெருமாள் அவர்கள் ஓயா மாறியரே, மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உலகத்துல நாமளும் மாறிக்கொண்டே இருக்கிறவங்களாத்தான் இருக்கிறோம். அப்போ எது மாறாதது அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாங்க அப்படின்னா, திருச்சிற்றம்பலத்தானை பொன்னம்பலம் ஆடும் திருவருட் செல்வனை எப்போதும் நிரந்தரமாக நினை, அது மட்டுமே தான் மாறாதது, மற்ற எல்லாமே மாறக்கூடியது அப்படின்னு பட்டினத்தார் அவங்க அருளி செய்றாங்க. அப்போ இந்த உலகம் பெருமானவர்கள் அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டவொடனே அவங்களுக்கு எப்படி அவங்க உள்ளத்துல அந்த ஞான வேட்கை அதிகமானது அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த உலக மக்கள் எத்தனையோ சாவுகளை எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தாலுமே ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு, தங்களுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி. பட்டினத்தார் ஒரு முறை அவங்க ஒரு வீதி வழியாக போகும்போது ஒரு வீட்டுல அழுகை சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்குறாங்க, அந்த ஒருவர் இறந்து கிடக்கிறார். அதை சுற்றி உட்காந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரும் அங்க போய் அழுதுகிட்டு இருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஞானி, இவர் எதுக்கு அழுகிறாருன்னு எல்லாரும், நீங்க ரொம்ப ஞானம் அடைந்தவங்களே, நீங்க இதுக்கெல்லாம் அழுகலாமா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் அதுக்காக அழுகல, அந்த இறந்தவரை நினைச்சு அழுகல, இந்த இறந்தவரை சுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, அழுதுகிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு செத்த பணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பணம் அழுதுகிட்டு இருக்கே, தனக்கும் அந்த ஜாதி தானே வரும்னு தெரியாம அதுல இருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கேன், அதை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாவு என்பது எல்லாருக்கும் வரும். அதுல இருந்து தப்பிக்கணும், அதுல இருந்து என்ன வழி தேடணும். இப்ப எத்தனையோ நூல்கள்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப பட்டினத்தார் பாடியிருக்காங்க, பாரதியார் பாடியிருக்காங்க, எல்லாரும் பாடியிருக்காங்க. அப்படின்னாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இந்த நூல்லையாவது நமக்கு சொல்லி வச்சிருக்காங்களா? வேத நூல்கள்ல அதை பத்தி என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பெருமானவர்கள் அந்த சாவு மட்டும் சொல்லாம, அந்த சாவினுடைய கொடுமையை மட்டும் சொல்லாம, இந்த துர்மரணம் எப்படி இருக்கும், அந்த நியாய மரணம் எப்படி இருக்கும், இந்த துர்மரணத்துல மாட்டி கொள்ளாமல் நம்ம நியாய மரணம் பெறுவது எப்படி என்பது பற்றியெல்லாம் நமக்கு அருளி தர்றாங்களே. அதை பத்தி நம்ம பேசணுமே. எந்த நேரம் சாவை பத்தி தான் பேசணும். யார் அதை பத்தி பேசிக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் எனக்கு நெருக்கமானவங்க, பெருமானவங்க அருளி செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை பத்தி பேசணுமே.
அப்போ பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு சாவுனா என்ன, அடக்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு அருளி செய்யறாங்க. திருமைஞான குரல் அதுலயும் நமக்கு பெருமானவர்கள் அந்த சாவுனா என்ன அப்படிங்கறத நமக்கு அருளி தர்றாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். திருமைஞான குரல் பக்கம் 243. இந்த மனிதனிடத்தில் உள்ள ஜீவ வித்து ஒரு நாதகுல வித்து. அந்த வித்து ஒரு நாதரையே விரும்பும். ஆதியிலே அது உன் தந்தையின் சுக்லாம்பர நாட்டில் ஒரு தூசி அளவாக இருந்தது. அது தன்னுடைய அந்த மூல வளநாடு விட்டு பெறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து தாய் கருவறையில் புகுந்தது. பிறகு தினம் தினம் வளர்ந்து உருவெடுத்து வெளிவந்து இன்று இவ்வளவு சக்தியோடு விளங்குகிறது. அப்போ ஒரு ஜீவ வித்து, அந்த வித்து தான் வளர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு மனித ரூபத்துல உருவெடுத்து இருக்கு. இந்த ஜீவ வித்தானது பறிக்கப்பட்டு இறந்தால், இந்த ஜீவ வித்து பறிக்கப்பட்டு இறந்தா அதுதான் மரணமாகிறது. அது அநியாய மரணமாகிறது, பறிக்கப்படுது. அது யாரால வைக்கப்பட்டுச்சோ அவங்களால எடுக்கப்பட்டா அதுக்கு பேரு எடுக்கப்படுதல். வேற ஒரு திருடனால அது எடுக்கப்படும் போது அது பறிக்கப்படுதல் ஆகும். அப்படி யார் பறிக்கிறா? ஒரு திருடனாகி அந்த யமன் அவனுக்கு அந்த வச்ச பொருள் எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன் மரணம் அவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னா, இப்போ நாம ஒரு பொருளை நம்ம ஒரு இடத்துல ஒரு பீரோக்குள்ள நிறைய துணிமணிகளுக்கு நடுவுல ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா வச்ச நமக்கு தெரியும். வச்சவங்க போய் எடுக்கும் போது அழுங்காம மற்ற துணிகள்லாம் எதையும் கலைக்காம அப்படியே போய் எடுத்துட்டு வந்துடும். அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியாத ஒருத்தனை போய் அதை எடுக்கும் போது, ஒரு திருடனே போய் இந்த பீரோக்குள்ள எண்ணம் இருக்கான்னு தேடும் போது என்ன செய்வான்? எல்லா துணிகளையும் கலைச்சி தூக்கி எரிஞ்சு அந்த பொருளை எடுப்பான். அது போல அந்த இறைவனுக்கு தான் அந்த வச்ச இடம் தெரியும். அவங்க பூ போல அதை எடுப்பாங்க. ஆனா அந்த யமனுக்கு அந்த வச்ச இடம் தெரியாததுனால உடம்ப பூரா தேடி அங்கங்க பரவி இருக்கிற கருவி குலங்களை எல்லாம் பிச்சு புடுங்கி எரிஞ்சு அந்த உயிரை அவன் பறிக்கிறான். அப்படி பறிக்கிறதுனாலதான் இந்த மனிதனுக்கு அந்த மரண நேரத்தில் அப்படி ஒரு வேதனையாக இருக்கிறது. அது பறிக்கப்பட்டு இறக்கப்படுவதற்கு பேருதான் சாவு என்று பெருமானவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ இப்படிக்கு இல்லாமல், இப்படி பறிக்கப்பட்டு அந்த யமன் கைவசப்படாமல் அது வெளியேறாமல் உள்ளேயே அடங்குவதற்கு பேரு ஜீவ பிரயாணம் அல்லது அடக்கம் அல்லது சாகாவரம். அப்போ அந்த வித்து தான் ஸ்வர்கலோக வித்தாக மாறுகிறது. அந்த யமன் வசப்பட்டால் அது நரகலோகத்திற்கு ஆளாகி விடுகிறது. அப்படி நரகிற்கு ஆளாகாமல் சொர்க்கத்தை நம்மை ஆளாக்குவதற்காகவே பெருமானவர்கள் அவதாரம் எடுத்து வந்தாங்க. எதுவுமே கற்பனையில நடக்குமா? கற்பனையில நடக்காதே. எதுக்குமே பிரத்யட்சமா ஒண்ணு வேணுமே. பெருமானவங்க கூட இன்னைக்கு அருளி செஞ்சாங்களே, நம்மளுக்கு எதுவுமே நமக்கு கையில் கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு பலம் தருமா அப்படின்னா நமக்கு பலம் தராது. நமக்கு வேணுமே. கண்டிப்பா நமக்கு நினைச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியுமா? இந்த உலகத்துல அறிவை வளர்க்கிறேன்னு சொல்றாங்களே, அறிவையே காணாம எப்படி அறிவை வளர்க்கறது? ஒரு குழந்தையே பார்க்கல, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்க போறேன்னு சொல்றது எப்படி? ஒரு ஆயுதமே இல்ல, ஒரு ஆயுதம் கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்தை வெட்ட முடியுமா? நினைப்பு வளர்ந்துருமா? நிஜமான பொருள் வேணுமே அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி செய்வதை நம்ம கேட்டோம். அப்போ அது போல நமக்கு நிஜமான ஒருத்தரா நம்ம முன்னால நம்போல் தேகம் எடுத்து நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அந்த சாகாக்கலை வித்தையை நமக்கு கற்பித்து நம்ம எல்லாம் அந்த சொர்க்கலோக வித்தாக ஆக்குவதற்காக பெருமானவங்க நமக்கு என்னென்ன அருளி செய்யறாங்க அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பாக்குறோம். இப்போ கோடாயுதத்தூர்ல பக்கம் 258 பார்ப்போம். இந்த அநியாய மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ரெண்ட பத்தியும் நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்வாங்க. இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி. இப்போ கோடாயுதத்தூர் பக்கம் 258ல சத்தியமாக நீ பேரின்ப வாழ்க்கையை அடையவே வந்தவன், சிற்றின்ப வாழ்க்கையை அனுபவித்து விட்டு செத்து போக வந்தவன் அல்லவே அல்ல.
எல்லாரும் செத்து போகிறதுக்கு தானே இருக்கோம்னு நினைப்பாங்க. நீ செத்து போகிறதுக்கு வந்தவன் அல்ல, சாகாத வித்தையை கற்றுக்கொள்ள வந்தவன். அப்படி செத்து போவதற்கு இவ்வளவு பெரிய உலகையும் மகா அதிசயமான அறிவையும் உனக்கு தந்திருக்கவே மாட்டான். அந்த நித்திய தூலத்தை பெறாததால் தான், ஏமாந்து போய் அதை கைவிட்டு விட்டதால் தான் அதற்கு அடையாளமாகவே இறுதி நேரத்தில் இவனுக்கு கசப்பு வெளியாகிறது. நாம் எமது ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலில் சொல்லுகிறோம், கசப்பு இறுதி நேரம் கண்டு விடிலோ கடுநரக கொடியோன் என்று தூதுல் சங்கே சாதி மானுக்கோர் சொல்லிது போதும் போதுமே சண்டாளர்க்கு 1000 தான் சொன்னாலும் எங்கே. ஜாதிமானா இருந்தா ஒரு சொல்லு போதும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவான். நீ ஜாதிமானா இருந்தா ஒரு சொல்லுலே உனக்கு அது அறிவுல உரைக்கும். நீ சண்டாளனா இருந்தா 1000 தடவை சொன்னாலும் அது உனக்கு உரைக்காது. அப்போ இந்த மாதிரி அநியாய மரணம், இப்படி கசப்பு இறுதி நேரம் வெளியாகி நீ பிரயாணம் ஆகணுமா? அல்லது இன்னொரு வகையான பிரயாணம் இருக்கிறது. இந்த பிரயாணம், இந்த அநியாய மரண பிரயாணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது கொடுமையாக இருக்கு. அந்த கொடுமையை பத்தி நமக்கு பெருமான் அவங்க இருக்கு. ஒரு மூர்க்க தடியன் வந்து இவனை அடின்னு அடித்து பண்ணாத கோலம் எல்லாம் பண்ணி சின்ன பின்னமாக்கி, நம்ம சொன்னமே ஒரு பீரோக்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னா தெரியாதவங்க வந்து எடுக்கிறதுனா எப்படி இருக்கிற துணியெல்லாம் கலக்கி போட்டு எடுமா, அது போல இந்த தேகத்தை பண்ணாத கோலம் எல்லாம் பண்ணி சின்ன பின்னமாக்கி அவனுடைய ஜீவ சாளரங்களை எல்லாம் நரகலாக்கி, சாளரங்கள் இருக்கு இந்த மனிதனுடைய உடம்புல 9 வகை சாளரங்கள், ஜன்னல்கள், ஓட்டைகள் இருக்கே, அதெல்லாம் உள்ள இவன் நசுக்குல 9 வகை சாளரங்கள் வழியாகவும் உள்ள இருக்கிறதெல்லாம் பிதுங்கி வெளியே வர்ற மாதிரி இவனை மிதித்து நாசம் பண்ணி நாரடித்து அழகையாக்கி விட்டு போகிறானே. இதுவும் இன்னொரு பரிசுத்த பிரயாணம் இருக்கே, அதுவும் ஒன்றா? 2க்கும் திட்டமான அடையாளம் இருக்கிறது. இது கசப்பு வெளியாகிறது. அப்போ இப்படிப்பட்ட கொடுமை நமக்கு வேணுமா? இல்ல எப்படி வேணும்? தொண்டையில கருன்னு இழுக்க இந்த மாதிரி அவஸ்தையோட போறது வேணுமா? தொண்டையில் கரு என்று கருக்கறிவாளை போட்டு அறுக்க புடீர் என்று கசப்பு கத்தரித்து விழ அண்டளிக்க முடியாத நாற்றத்துடன் அவலமாக ஒழுவதும் அந்த பரிசுத்த பிரயாணமும் ஒன்றா? இப்போ இப்படியான ஒரு பிரயாணம் இருக்கு. இன்னொரு பிரயாணம் எப்படி இருக்கு? அந்த தங்க பிரகாச ஜீவதேகத்தில் ஒரு தங்க பிரகாச ஜீவதேகம் நமக்குள்ளாக இருக்கு. அது உன்னுடைய சொந்த தேகம், அது உன்னுடைய சொந்த தாயாடி சொத்துன்னு பெருமான் அவங்க அருள் செய்வான். அந்த தங்க பிரகாச ஜீவதேகத்தில் தன் இதய உலகுக்குள்ளாவாக தான் நுழைந்து கொள்வது, அதை அறிவிக்கிறதுக்குத்தான் நான் வந்தேன். அறிவை காணாம இந்த உலகத்துல குழந்தையே காணாம குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்குறேன்னு சொன்னது போல அறிவையே பார்க்கல, ஆனா அறிவை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இங்க வந்தவங்க எல்லாம் அப்படித்தானே வந்தாங்க. முதல்ல அறிவை காட்டுவாங்களா, கடவுளை காட்டுவாங்களா? இது என்ன பெரிய பயங்கரமான மகா பயங்கரமான பொய்யா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்தவங்க தான். ஆனா இப்ப எப்படி அவங்களுக்கு அது பிரத்யட்சமாக தெரிஞ்சது அப்படின்னு இன்னைக்கு பெருமானவர்கள் ஒளிநாடகத்துல அருள் செய்யறதை நம்ம கேட்டோம். அப்போ அந்த இன்னொரு வகை பிரயாணம் அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தன் இதய உலகக்குள்ளாவாக தானே நுழைந்து கொள்ளுவது. இதோ தெய்வம் வருகிறார்கள், வந்திருக்கிறார்கள், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பிரயாணமாவது. இப்படி இந்த தங்கரதம் வந்திருக்கு, எனக்காக ஒரு தங்கரதம் கொண்டு வந்திருக்காங்க, அதுல நான் ஏற போறேன், இந்த துக்க உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை அப்படின்னு மகா ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, சாவு என்கிறது ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சி இல்ல இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க, அத ஒரு பெரிய மகிழ்ச்சி பேரின்ப திருமணமாக அல்லவா மாத்த முடியும் பெருமான் அவங்க அருள் செய்றாங்க. அப்ப இப்படியாக 2 இருக்கு. நீ சாவுன்னு அதை ஒப்பாரி வச்சு அழுகிறது ஒண்ணு, இன்னொரு அது மகிழ்ச்சி. திருமணம் தான் நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். அப்படி மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய பிரயாணமாக அல்லவா அது இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி 2 இருக்கே, இந்த 2ல நமக்கு எது வேணும்? பெருமானவங்க 2யுமே நமக்கு எடுத்து காட்டி எது வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ, அந்த அந்த ஒரு உரிமையை நம்மகிட்டே கொடுக்குறாங்க.
இந்த ரெண்டினுடைய உண்மையை எடுத்து காட்டி இதுல உனக்கு எது வேணும்? எப்பயுமே நன்மையும் தீமையும் காட்டினா நாம நன்மையைத்தானே எடுப்போம், தீமையை யாராவது விரும்பி எடுப்பாங்களா? அப்போ இத ரெண்டையும் காட்டி பெருமானவங்க உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ நமக்கு அதை அருளி செய்யறாங்க. இருளும் தீகிலும் தீயும் என்னாலும் தீராத ஏக்கம் மலரல் வேணுமா, அல்லது ஏகாம்பர பதத்தில் எழில் பொன்னுடம்பெடுத்தென்னாலும் வாழுதல் வேண்டுமா? இருளும் தீயிலும் தீயும் என்னாலும் தீராத ஏக்க மலரல் வேணுமா, அல்லது எழிற் பொன்னுடம்பு எடுத்து என்னாலும் வாழ பொறியா? எது வேணும்? நன்னீதி பொழுதீனை நடத்தி தன் அறிவீனில் நெடுந்துயர்த்தா வேணுமா, அல்லது நாதன் பொறுத்துணை தேடி வேதாந்த வழி பற்றி நெடுஞ்சாவா வரம் வேண்டுமா? சாவு வேணுமா? இறைவன் கொடுத்தாங்களே ஒரு நன்னீதி பொழுது, உனக்கு இறைவன் இனாமாக உனக்கு ஒரு ஆயுசை கொடுத்திருக்காங்களே, அந்த ஆயுசெல்லாம் வீணாக்கி நன்னிதி பொழுதை எல்லாம் வீணாக்கி சாவுக்குள்ள நுழைய போறியா? அல்லது அந்த கொடுத்த ஆயுசுல உனக்கு என்ன கடமை செய்யணும்? ஒரு நாதன் பொத்துணை, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்களே, இந்த அழிந்து போகிற பொருளையா தேட சொன்னாங்க? இல்ல, நாதன் பொத்துணையை தேடி வேதாந்த வழிபற்றி சாவாபரம் வேணுமா? எது வேணும் உனக்கு? நீதிமான் போல் காட்டி நல நாளை வீணாக்கி நரகிற்கூடல் வேணுமா, அல்லது சேதி சீரறிந்துமே சென்ம சாபல்யன சொர்க்கத்திற்குடல் வேணுமா? எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா, எது வேணும் உனக்கு? நீதிமான் போல அந்த உலகத்துல வேஷம் போட்டுக்கிட்டு இறைவன் கொடுத்த அந்த ஆளுல எல்லாம் வீணாக்கி நரகத்துக்கு ஆளாக போறியா? அல்லது பெருமானவர்களது திருவடியை பற்றி அந்த திருவாக்கினை பெற்று அந்த தேதி சீர் அறிந்து ஜென்ம சாபல்யமாகி இந்த பிறவியை அறுத்து பிறவியே இனி வேண்டாம் பிறவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த வரத்தை பெற்று சொர்க்கத்துக்கு ஆளாக போறியா? எது வேணும்? ரெண்டும் உன் கையில தான் இருக்கு. அந்த செயலை நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பிரத்யட்சத்துல அப்படின்னு பெருமானவர்கள் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து நமக்கு காமிச்சு, அப்போ அது என்ன? அது அந்த யமனுடைய ஆபத்து அவருடைய ஒரு சொல்லில் பஞ்சு பஞ்சாக போகிறதாக இருக்கிறது. அந்த சொல்லுதான் நமக்கு பாதுகாப்பு எல்லையாக இருக்கு. அந்த நம்ம ஒரு பீரோக்குள்ள வச்ச பொருளை ஒரு திருடை துணியை பூரா தூக்கி எரிஞ்சு அந்த பொருளை எடுக்கிற மாதிரி இல்லாம பத்திரமா இருக்கணும்னா பெருமானவர்களுடைய அந்த திரு வாக்கியம் என்கின்ற அந்த பாதுகாப்பு எல்லைக்குள்ள நாம இருந்தா எந்த திருடனும் எந்த யமனும் வளர்ந்து புக முடியாது. அதான் மார்க்கண்டேயர் 16 வயசுல அவங்க காலமாகி விடுவார்கள் என்ற ஒரு விதி அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் அந்த லிங்கத்தை பற்றி கொண்டதால், சிவபெருமானை பற்றி கொண்டதால் காலனை காலால் எட்டி உதைத்தார்களே, அதுபோல நாம் அவங்களை பற்றி கொண்டால் நம்முடைய ஒரே வார்த்தையில் அந்த யமனுடைய வல்லவம் பஞ்சு பஞ்சாக போகிறது. அது எப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய வாக்காக இருக்க வேண்டும். அப்போ அந்த வாக்குதான் நமக்கு பாதுகாப்பு எல்லையாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பு எல்லைக்குள் நாம நுழைந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்ல, பாதுகாப்பு எல்லை விட்டு வெளியே வந்தோம்னா அரக்கன், யமனாகி அரக்கன் நம்மை பிடித்துக் கொள்வான். எப்படி ராமாயணத்துல சீதா பிராட்டியாரும் ராமபெருமானும் வனவாசத்துல இருக்கிறாங்க. மாயமான் மாயை, இந்த உலக மாயை நம்ம அந்த சீதா பிராட்டியாரும் ராமபெருமானும் ஒன்னா இருக்கும்போது சீதா பிராட்டியார் கைலாயத்துல இருக்கிற மாதிரி, ராமபிரான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது நானும் வர்றேங்கிறாங்க சீதா பிராட்டியார். இல்ல, உன்னால வண்ண சீரடி மண்மகள் அறிந்தல, உனக்கு நீ மண்மகள் உன் சீரடியை அறியாதபடி நீ வளர்ந்திருக்க, உன்னால எல்லாம் அந்த காடு சுடும், அங்க வர முடியாது அப்படிங்கும் போது, என் பிரிவினும் சுடுமோ அக்கானகம், உங்களை பிரிகிறதுனால வர்ற சூடு இருக்கே, அதை விடையா அந்த காடு எனக்கு சுட போகுது, நின் பிரிவினும் சுடுமோ அக்கானகம், அதனால நான் உங்களை பிரிய மாட்டேன்னு கூட வந்தாங்களே, அவங்க கூட இருப்பதுதான் கைலாயம்.
அதுபோல நமக்கு பெருமானவர்கள் கூட இருக்கும் போது அதுதான் நமக்கு கைலாசம். கைலாயத்தை பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைக்க சொல்லுகிறேன் என்று வந்தார்கள். அவங்க கூட நாம இருக்கிறது தான் நாம கைலாயத்துல இருக்கிறது. அவங்கள விட்டு பிரிஞ்சா அப்ப எப்படி சீதா பிராட்டியார் அந்த மாயை இந்த உலக மாயை அவங்கள விட்டு பிரிகிறதுக்கு தான் தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் சீதா பிராட்டியாரையும் ராமரையும் பிரிக்கிறதுக்கு மாயமான் வருது. ஒரு மாயமான் ஒரு அழகான ஒரு தங்கமான் போற அழகா ஓடி மயக்குது சீதா தேவியும். அவங்க அந்த மான் வேணும்னு கேக்குறாங்க. ராமபெருமான் அந்த மானை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அந்த மாயமான் ராமபிரான் கத்துற மாதிரி ஐயோ லக்ஷ்மணா அப்படின்னு கத்துது. அப்போ சீதா பிராட்டியார் ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு லக்ஷ்மணனை நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்றாங்க. லக்ஷ்மணன் போக மறுக்கிறாங்க. இல்ல அண்ணாவுக்கு அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வராது, இது ஏதோ மாய வேலையாக இருக்கு, நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. வம்பு பண்ணி போக வைக்கிறாங்க சீதா பிராட்டியார். அப்ப கூட அவங்க ஒரு கோடு கிழிச்சிட்டு போறாங்க. இந்த கோட்டை தாண்டி நீங்க வராதீங்க, இந்த கோட்டுக்குள்ளே இருங்க, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கோடு கிழிச்சிட்டு போறாங்க லக்ஷ்மணன். அப்போ அந்த நேரத்துல வர்றானே ராவணன், அந்த நேரத்துல ஏதோ ஒரு பிச்சை எடுக்க வந்தவன் போல எனக்கு பிச்சை அமுது வேணும் அப்படின்னு கேட்கும்போது சீதா பிராட்டியார் அந்த கோட்டுக்குள்ள இருந்து போட போகும்போது இல்லம்மா அந்த கோடத்தை தாண்டி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோடு தாண்டினாங்க. கோடு தாண்டி வந்தாங்க சீத்தை. அந்த பாதுகாப்பு எல்லையை விதிச்சு வச்சுட்டு போனாங்க. அந்த பாதுகாப்பு எல்லையை தாண்டினவுடனே எப்படி அரக்கனாகிய அந்த ராவணன் அவங்களை கவர்ந்து சென்றானோ அதுபோல நாமளும் பெருமானவர்களுடைய அந்த பாதுகாப்பு எல்லையை விட்டு வெளியே வந்தோம்னா நம்மளை கவர்ந்து செல்வதற்கு அரக்கன் இருக்கிறான், யமன் என்ற அரக்கன் இருக்கிறான். அதனால அந்த பாதுகாப்பு எல்லையை விட்டு பெருமானவர்கள் நமக்கு கிழித்த அந்த கோட்டை விட்டு தாண்டாம அவங்க காட்டின வழிமுறையிலே நாம இருக்கணும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி காயும் முன்னே துவக்கும் பின்னே இனிக்கும். அதுபோல நமக்கு துவக்கிற மாதிரி வார்த்தைகளா இருந்தாலும் அதுதான் நமக்கு இனிப்பான பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு எல்லையாக இருக்கும். அப்படி அரக்க பிடிச்சிட்டா கூட பெருமானவர்கள் நம்மளை அந்த அரக்கரை அரைக்கி விலக்கி துலக்கி நம்மளை எல்லாம் அனந்தர்கள் ஆக்குறாங்க. அரக்கி அரக்கர் விலக்கி துலக்கி ஆக்கும் அனந்தர்கள் குறைக்க முடியாதே மனிதியின் குடிவிடேறவே. எதுக்காக நம்மளை எல்லாம் அந்த அரக்கத்தனத்தை எல்லாம் விலக்கி துலக்கி பரிசுத்தமாக்கி நம்மளை எல்லாம் அந்த வீட்டில் குடியேற்றுவதற்காக, அந்த அடக்கத்தை நமக்கு தருவதற்காக. அடக்கமறியாதடக்கம் என்பார் அடக்கமறிந்தில அடக்கம் அடக்கி பிடிக்க தெரிந்தோர் அனந்தரானதே. இந்த அடக்கத்தை பிடிக்க தெரிந்தவர்கள் தான் அனந்தர்கள். அந்த அடக்கத்தை நமக்கு பெருமானவர்கள் நாளும் நமக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல வந்த மக்களுக்கெல்லாம் அவங்க தந்தார்கள், தந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் தருவார்கள். அப்படியாக எல்லாருக்கும் அந்த தன்னை நாடி வந்த மக்களுக்கெல்லாம் அந்த மரணம் என்பது எப்படி இருக்கணும்? வள்ளுவர் பெருமான் அவங்க சொல்லுவாங்க, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போல இருக்கணும். நம்ம உறங்க போகும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கா அப்படின்னா இல்ல, அது உறங்குவது போலதான் இருக்கு. மரணமும் அது போல உறங்குவது போல இருக்கணும், எந்த ஒரு துன்பமும் இல்லாம இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்கு எத்தனையோ நூல்கள், வேத நூல்கள் எல்லாம் படிச்சு நாம இதை தெரிஞ்சுக்கலாம். பிரமாணங்கள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ இந்த பிரமாணங்களை 3 விதமாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம். இந்த 3ல சிறந்தது பிரத்யட்ச பிரமாணம் தான். அனுமான பிரமாணம்னா நம்மளா அனுமானிச்சுக்கிறது. எதையாவது ஒன்ன கேள்விப்பட்டு ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளா அனுமானிக்கிறது அனுமான பிரமாணம். ஆகம பிரமாணம் அப்படின்னா நூல் ஆகமங்கள், வேத ஆகமங்கள், வேத கிரந்தங்கள், அதுல நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்ம பெருமானவங்க வேதத்துல இப்ப சொல்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்மளா அனுமானிச்சு எதுவும் பேசினோம்னா அது அனுமான பிரமாணம், அது செல்லுபடி ஆகுது. நமக்கு எதுவும் தெரியாது, நம்மளுடைய யூகத்துக்கெல்லாம் எட்டாதது அது.
நம்மளா அனுமானிச்சு இது அப்படி இருக்குன்னு பேசினோம்னா அது எடுபடாது. அது அனுமான பிரமாணம். நாம அப்படி பேசக்கூடாது. பெருமானவர்களுடைய ஆகமத்திலிருந்துதான் பிரமாணத்தை பெருமானவங்க அப்படி எடுத்து அருளியிருக்காங்க. இந்த வேத கிரந்தத்துல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எந்த வேத கிரந்தங்களில் இருந்தாவது அதை சாட்சி வைத்து நம்ம பேசும்போது அது ஆகம பிரமாணமாக இருக்கிறது. இந்த பிரமாணங்களை எல்லாம் சிறப்பான பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம். பிரத்யட்ச பிரமாணம்னா செயல் வடிவில் அதை காட்டுறது. நூல் அறிவு கொண்டு பேசி நான் படிச்சிருக்கேன்னு நிறைய நூல் அறிவு தெரியும், ஆனா செயல்ல ஒண்ணு இருக்காது. அதான் பெருமானவர்கள் அவ்வளவு செயலே. இந்த நூல்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வேத கிரந்தங்கள்ல இருக்கிறது ஏதாவது செயல் இல்லாத வாசகமே கிடையாது இந்த நூலில் அப்படின்ட்டாங்க. இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. இந்த வாசகம் ஒன்னொன்னுக்கும் என்னென்ன விலை, வையகத்தையும் இந்த பெருமானவர்கள் இந்த நூலை அச்சிட்டு வெளியிடும் போது இதுக்கு என்ன விலை நிர்ணயிக்கலான்னு பெருமான் அவங்ககிட்ட கேட்கும் போது, என்ன விலைன்னு என்கிட்ட கேட்குறியா, இதுக்கு விலை ஒன்னால கொடுக்க முடியுமா, இதுக்கு என்ன விலை தெரியுமா, வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த நூல். அவ்வளவு கிரயம் உன்னால கொடுக்க முடியுமா? இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு நாங்களே வள்ளுவர் பெருமானவர்கள். இந்த வையகத்தையும் வானகத்தையும் விட பெருசு என்ன இருக்கு இந்த உலகத்துல? அதுவே மாற்றல் அறிவினா நீ என்ன கொடுக்க போற? அப்படியான ஒரு கிரந்தத்தை நமக்கு அருளி, இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. அப்போ எல்லாமே செயலாக பிரத்யட்ச பிரமாணமாக இப்படி ஆகிறதுதான் ஜீவ பிரயாணம் என்று வெறும் வாய் சொல்லாக சொல்லிவிட்டு போகாமல், அந்த ஜீவ பிரயாணத்தின் அடையாளங்களை நமக்கெல்லாம் 10 அடையாளங்களாக அந்த ஜீவ பிரயாணம் ஆகும் போது அந்த தூலத்துல எப்படி எல்லாம் அடையாளம் இருக்கும், அந்த 10 அடையாளங்களையும் இன்னைக்கும் நாம எல்லாம் பிரத்யட்சமாக பார்க்கும்படி செய்வதுதான் பிரத்யட்ச பிரமாணம். சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவ பிரயாணமான தூல அடையாளம் அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் 10 பிரத்யட்ச பிரமாணத்தை இன்னைக்கும் நாம அந்த அடக்கமாகறவங்கள்ட்ட எல்லாம் அந்த பிரமாணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படியாக பிரத்யட்சமாக செயல் இல்லாத வாசகமே இல்லாமல் எல்லாமே செயலுடை சமர்த்தமாக செயலுடை தெய்வமாக வெறும் வார்த்தை அளவு மட்டும் இல்லாம வெறும் அனுமான பிரமாணமாகவோ ஆகம பிரமாணமாகவோ இல்லாமல் பிரத்யட்ச பிரமாணமாக இன்றும் செயலில் காட்டிக்கொண்டு நம்ம பக்கமே அந்த முதல்ல அந்த திருவாக்கியத்துல இந்த சாவுனா என்ன, சாகாக்கலைனா என்ன, ஜீவப்பிரயாணம்னா என்ன, உன்னுடைய அந்த இந்திரியமானது பறிக்கப்பட்டு யமனால பறிக்கப்பட்டு வெளியே போனா அது சாவு, அப்படி ஆகாமல் அது அடங்கி இருந்தால் அது அடக்கம், அவனதான் சொர்க்கலோக வித்தாகிறார் என்பதை இன்னைக்கும் நமக்கு பிரத்யட்ச பிரமாணமாக செயலில் காட்டிக்கொண்டு நேற்றும் காட்டினார்கள், இன்றும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நாளையும் கையேந்தி வருகிற மக்களுக்கெல்லாம் காட்டுவார்கள். அந்த பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டு பேருதை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர் திருவடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து அக்கா சுத்த பிரயாணம் அசுத்த பிரயாணம் நியாயம் வரணும் அநியாயம் வரணும் எப்படி இருக்குது தெய்வம் நம்மளுக்கு எல்லா வாக்கியத்துல நம்ம வந்தது அதுக்குதான் நியாயம் புத்தி அடையதான் அப்படின்றதெல்லாம் ஒரு வாக்கியம் எடுத்து கூறி நம்மளுக்கு மிக சிறப்பாக எளிமையாக வலிக்கு தந்தீங்கக்கா, உங்களுக்கு நமஸ்காரம். அது 132வது வாக்கியத்துல உன்னை படைத்தது இந்திரியம், அது வெளியாகி பறிக்கப்பட்டு இருந்தால் சத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி அது வெளியாகாமல் பிரயாணமானால் உள்ளேதான் இருக்கிறார், சாகவே இல்லை என்றாகிறது. அவனைத்தான் அடக்கம் ஆனவர் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்களாக விட்டு ஆகிறார், சாவாவரத்தனன் என்பதே இதுவே. சொற்களாக விட்டு அப்படின்னு அபிஷா தெய்வம் ஒரு வாக்கியத்தையும் சொல்றாங்க, பரமபத வாழ்வடைய பரிசுத்த பிரயாணமாகி கசப்பு சொல்ல வெளியாகாமல் மரணிப்பது ஆஸ்திகம், அந்த தரம் வெளியாகி அசுத்த பிரயாணம் அடைவது நாஸ்திகம். ஆஸ்திக நாஸ்திகம்ன்றதே அந்த ஜத வெளியாகி செத்துட்டான்னா அதான் நாஸ்திகம். கடவுள் இல்லை, அது இது எந்த வியாக்கியானமும் கிடையாது. ஆஸ்திகம்ன்றது கடவுள் உள்ளே நமக்குள்ளே
நமக்குள்ளேயேதான் இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறாங்க தெய்வம். அது தெய்வம் முதல்ல வந்து அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்தான் அவங்களோட சின்ன வயசுலயே கேள்விப்படுறாங்க மரணத்துல எப்படி இருக்கு, நியாய மரணம் அநியாய மரணம் கேள்விப்பட்டு அது முதல்ல அவங்க வந்து எவ்வளவோ குருமார்கிட்டலாம் போய் உபதேசம் வாங்கி அதெல்லாம் வீணா போச்சு. கடைசியில நம்ம பாட்டியாவை சந்திச்சு அவங்க மூலமாக தான் இந்த பெரிய பெற்றாங்க. அதுக்காக வேண்டிதான் வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்துல விட்டு பெற்றதே நமக்கு இனாமாக இன்னைக்கு இந்த கலிகாலத்தில் நமக்கு அதைதான் இனாமாக தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த எவ்வளவு அவசியம்னா பட்டணத்தார் அவங்க வந்து ஒரு செத்த வீட்டை பார்த்துட்டு செத்த படத்தை பார்த்துட்டு இது நாளைக்கு சாக போற பணம் அழிகிறது அப்படின்னு அவங்க வந்து அழுறாங்க. ஐயோ இவங்களும் நாளைக்கு சாக போறவங்க தானே அப்படின்னு. அந்த மாதிரி இருந்த நம்மள அந்த மாதிரிலாம் போகாம நம்மள வந்து அந்த அடக்கமாக சொந்தலாக வாசிகளாக நம்மளை ஆக்கி வச்சிருக்காங்க. அது ஏன்னா தெய்வம் நம்மளை படைக்கும் போதே மனிதனிடத்தில் உள்ள வித்து நாதப்பட வித்து அதை வந்து ஒரு நாதனை தான் விரும்பும். அதன் நிறம் வர்ணம் காவி ஆதியா ஒரு தந்தை சுக்லாம்பர நாட்டில் தூசி அளவா இருந்தது. அது தன்னுடைய அந்த மோதவட நாட்டு விட்டு புறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோடு கொண்டு வந்து தாய் கருவறையில் புகுந்தது. பிறகு தினம் தினம் வளர்ந்து உருவெடுத்து வெளிவந்து இவ்வளவு சக்தியோடு விளங்குகிறது. ஏன்னா தெய்வம் நம்ம கிட்டே வந்து 5 அறிவுக்கு அவரே பிறப்பிக்கிறாரு. 6வது அறிவு வந்து குருபிரான் மூலமா பெற்றுக்கணும்ன்றது அந்த நினைவே நமக்குள்ளேயே வச்சு பதிச்சிருக்காங்க. அந்த 6வது அறிவை எடுக்கும் போது நம்ம தான் வந்து தெய்வத்தை தேடி அறிஞ்சு அவங்கள பற்றி கொள்ளணும். அப்போதான் வந்து நமக்குள்ள ஏன்னா நமக்குள்ள இருக்க ஜீவ வித்து என்னது நம்மளுக்கு இந்திய வழியாக தான் சட்டம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாமையே தான் இருந்தது. இந்த சாலையில வந்து பிற்பாடு எத்தனையோ நூல்கள் எல்லாம் வேதங்கள் படிச்சா வந்து அறிவு வந்துடுமா, அவங்க வந்து நம்ம உணர்ந்துக்கணும் நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு தான் உணர்ந்து அதை படிக்கும் போது அது குருபிரானை தேடி அறிந்து யாருக்கு அந்த செயல இருக்கிறதோ அந்த செயல உள்ளவர்களே பெருமா அந்த உணர்ந்து அறிந்து கொள்ள போகுதான் நம்மளால அந்த பரமபத வாக்கியம் பெற முடியும் அப்படின்றது. நீங்க வந்து அனுபவ பிரமாணம் ஆரம்ப பிராணமும் பிரத்யக்ஷ பிரமாணம். அனுபவ பிரமாணம்ன்றது வந்து நாமே அப்படிதான் இருக்கும். நேரம் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பட்னி இருந்து எல்லாம் சொல்லி கேட்கறதுதான் எல்லாமே. அது நம்மளா நிரூபணம் நம்மளுக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து தெரியவே தெரியாது. நிரூபணம் யார் போனாங்க யார் அவ்வளோ பண்ணிருக்காங்க அவங்களும் இருந்தோம் வைகுண்ட ஏகாதசி துவாதசிக்கு பாராயணம் பண்ணணும். நான் வந்து முக்திக்கு போயிடுவேன். அவங்க வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அவ்வளோ அவராக இருந்து மறுநாளுக்கு ஸ்ரீரங்கத்துல போய் தங்காரங்கான கோஷம் போட்டு பெருமாள் கூடவே போனாங்க. அவங்க எல்லாம் வந்து முக்கிய அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளே ஊருக்கு அது மாதிரி நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுது. அதுல வந்து செயல் இருக்குதான்னா நம்ம யாரும் எங்களுக்கு தான் தெரியவே தெரியாது. அதுதான் அந்த ஆகம பிரமாணம் வந்து நூல்கள் மூலமாக அறிந்து கொள்வது. இது இப்படி இருக்குது, கடவுள் வந்து உன் கூடயே இருக்காரு, அவரை நீ அறிஞ்சுக்கணும். பட்டினத்தாரு வள்ளலாறு இவங்கெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்கணும், அதுக்கு ஒரு குருபிரானை சந்திச்சு அவங்க மூலமா தான் பெற்றுக்கணும் அப்படின்னு நூல் அறிவு கொண்டுதான். ஆனா நம்ம தெய்வம் வந்து பிரத்யக்ஷ பிரமாணமா நம் தெய்வம் வந்து எல்லா வாக்கிய செயலில்லாத வாசகமே கிடையாது. அவர்கள் எல்லா செயல் நிரூபணியோடைய நம்மளுக்கு எல்லாம் காமிக்கிறார்கள். வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்துக்குள் அடங்கிய அறிவிலா நித்திய பூரண மேம்பாட்டுகள் அனைத்தையும் கையில் கிடைத்தே உடையது கிரந்தம். இக்கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே இல்லை. இது ஒவ்வொரு அக்ஷரமும் செயலுடையதுதான். குரு தெய்வமே குருநாதா அப்படின்னு படிக்க தெரியாத பாமரனும் இதுக்கு அநீதியான ஒன்றுதான். வேத சாசனங்கள் படித்து தேர்ந்து எம்மிடம் வர வேண்டியது இல்லை. இந்த சர்வலோக சைனியை பற்றி நாம் பேசும்போது அதுவே உனக்கு வாத்தியாராக நின்று விளங்கும். அதுவே என் வார்த்தைகள் வைத்துக் கொண்டால் போதும், அது உனக்கு அறிவிக்க வேண்டியது எல்லாமே அறிவிக்கும். நூல சாசனங்களா படிக்கவும் வேண்டாம். இதுக்கு வந்து கல்வி வந்து பழகி வருகிற கல்வியா தான் இருக்கு. இது வந்து படிக்கணும் வந்து பிஏ ஒரு இன்ஜினியர் படிக்கணும்னா 20 வருஷம் 25 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு போனாதான் அவனுக்கு பலன். ஆனா நம்ம தெய்வம் வந்து இருக்கும் போதே இந்த கல்வியை அவங்களுக்கு முக்கியம் நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. அந்த கல்வி நம்மளுக்கு பழகி வராங்க. அதை வந்து நேற்றுக்கு தெய்வமே குருநாதான்னு ஒரு
வருஷத்துக்கு முன்னாடி தெய்வத்தை பற்றி கூட அதே அர்த்தம் தான் கொடுக்குறாங்க. முதலாம் இருந்தவங்களுக்கும் அதே மாதிரி அதே பரிசுத்த பிரத்யட்ச நிரூபணையோடு ஒவ்வொரு அர்த்தத்தையும் காமிச்சு நம்மளை வந்து சொர்க்கலோக வித்துக்களாக ஆகி வைக்கிறார்கள். அந்த இந்தியம் வெளியாகாமல் சாவதுதான் வந்து ஆஸ்திகம். அந்த இந்தியம் விளையாட செத்துட்டா வந்து அவன் வந்து யமன் கட்டலாம் போறான். அந்த யமன் எப்படி அந்த குடம் கையில இருக்க பூமாடைய போல பிச்சு எரிஞ்சிடுவான். அந்த உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க சொன்னாங்க, நம்ம ஒரு பொருளை நம்ம வீட்டுல ஒரு பீரோல வைக்கும் போது நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அதனால நம்ம வந்து அழகாம அந்த பொருளை எடுத்து வந்துடுவோம் சொன்ன உடனே. ஆனா ஒரு தெரியாத ஒருத்தவங்க எல்லா ஒரு திருநா வீட்டுல வர வச்சுக்கோங்க, அவன் வந்து எல்லா பொருளையும் கழிச்சு போட்டு எங்க என்னென்ன இருக்குன்னு பிச்சு எடுத்து அவன் அந்த பொருளை எடுத்து போயிடுவான். அந்த மாதிரி யமன் வந்து அவன் வந்து நம்ம உயிரை ஒவ்வொரு அணுவா எரிஞ்சு நம்மள எவ்வளவோ கஷ்டப்படுத்தி அந்த உயிரை படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம நம்ம தெய்வத்தை கிட்ட சாப்பிட்டோம்னா அவர் அந்த உயிரை 9 மாசம் காப்பாடு போட்டு நம்ம உயிரை வந்து அவங்க பாதுகாத்துட்டு வெண்ணெயில மயில போட்டு இழுப்பது போல அவ்வளோ எளிமையாக நம்மளை வந்து அந்த உயிரை வந்து அவங்க தன்னை அடக்கமாக்கி கொடுப்பார்கள். அதுதான் அடக்கமாக்கி கொள்ளுதல். அந்த உயிர் எங்கேயும் போல இறைவனுக்கு திருவிடையே போய் சேர்ந்தது அப்படின்னு மகிழ்ச்சி ரூபமாக நமக்கு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்காம சிவனடி சேர்ந்தார்கள், வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள் என்று மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாம் வந்து தெரிவிச்சுக்கலாம் அப்படின்றது சபை மூலமாக உணர்த்த கொண்டேன் என்று கூறி புத்தி பெய்தது மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கோடீஸ்வரி அவர்கள் சொன்னது அந்த திருவாக்கியத்துல இருந்து நம்ம எது உருவாக்குச்சோ அது திரும்பவும் வெளியே போயிடக்கூடாது, அது உள்ளவே அடங்கணும் அந்த இந்தியம் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னீங்க. நம்ம திருக்குறள்ல கூட அடக்கம் அமரல் அருள் விக்கும் அடங்காமை ஆறிரு உயிர்த்து விடும் அப்படி அந்த திருக்குறளுக்கு வந்து நம்ம எவ்வளவோ கேட்டிருப்போம். அந்த திருக்குறள்ல வந்து விளக்கம் கேட்டா நீ அடங்கி இருக்கணும், இப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படிதானக்கா எல்லாமே நம்ம சொல்லுவாங்க. மெய்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திருக்குறளுக்கான அந்த உயிர் அர்த்தம் புரிஞ்சுது இல்லைங்களாக்கா? உயிர் அர்த்தமே அங்கதான் புரிஞ்சுது. அந்த அடக்கம்னா உயிர் உள்ள அடங்கணும், அப்பதான் அது உயிர்க்கும். அந்த உயிர் உள்ள அடங்கனா அது 6 இருளதான் போய் மாட்டிக்கோன்னு புரிஞ்சுது. அதே போல அனுமான பிரமாணம், இந்த 3 பிரமாணம் இன்னைக்கு சொன்னது வந்து நல்லா அருமையா இருக்குதுங்கக்கா. நம்மளா யூகித்து நம்ம பேசக்கூடாது, வேத சாட்சியா வச்சு பேசணும். பிரதிஷ்டமா இன்னைக்கு நம்ம பார்க்கறோம், நம்ம அந்த அடக்கத்தை தெய்வம் காட்டுறாங்க. போல பாடல்ல கூட சொல்லுவாங்கக்கா, ஞான முறையில கூட நம்ம தெய்வம் அவர்கள் அருளிருக்காங்க. களிமா பொருள் அறியாத கோர்க்கில்லையே கசப்பு, களிமா பொருள் அறியாவிடையே தருமே கசப்பு, களிமா பொருள் அறியாதறிகத்ததுதான் எதுக்கான், களிமா பொருள் அறியாரையே காவரன சொல்லுமே அப்படின்னு தெய்வம் அருள் இருக்கிறாங்க. அப்ப நமக்குள்ளவேதான் இறைவன் வந்து குடியேறி நமக்கு இந்த உயிரை காவாது பண்றாங்கன்றது நல்லா புரிஞ்சுதுங்கக்கா. நமஸ்காரம் அக்கா, எனக்கு புரிஞ்சது சொன்னேங்கக்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள் இன்று இந்த குழுவை திறம்பெற நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வகன்யா அக்கா அவர்களுக்கும் கற்பகத்துறை குழுவில் பயணிக்கும் ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, அக்கா ஒரு முக்கியமான இது வந்து மெய்வழியில இது பண்ற இதுதான் முதல்ல எடுத்து இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறாங்க. கொடை இதுக்கோர் வாக்கியம் 132ல நம்மை படைத்தது இந்தியம்னு இப்ப தெய்வம் சொல்லிதான் நமக்கு வந்து இவ்வளவு இதுவும் எல்லாமே தெரியும். ஒரு சின்ன வாக்கியம் எடுத்துட்டா அதுல வந்து அவ்வளவு பொருள்களை வந்து தெய்வம் அவர்கள் வந்து இறக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வான நாட்டுல இருந்து இறங்கி இங்க வந்து நமக்காக இறங்கி வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் வந்து நம்ம பேசுன்னு சொல்லக்கூடாது, உயிராணி திருவசனம் தான் சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் நமக்கு அளித்த அந்த இந்திரியத்தை பறிக்கப்பட்டு போயிட்டா அவனதான் செத்தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு அந்த வாக்கியத்துல வந்து வருது. அப்படி வெளியாகாம போனாதான் அது வந்து நம்ம வந்து உயிர் உள்ள அடங்கி இருக்குது, ஆகல அப்படிங்கிறாரு. அவர் எப்படி ஆகிறாரு அப்படின்னா, நம்ம மாலை வணக்கத்தோட பயன் இந்நாட்டின
வித்தனுக்கு வந்து அரசை அந்நாட்டினுக்கு வித்தனுக்கு வந்து அரசை போற்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நாடுங்கிறது அந்த சொர்க்கலோக நாட்டுக்கு வித்தாக வந்து நம்மள வந்து ஆக்கிடுறாங்க. நம்ம ஒவ்வொரு வணக்கத்தின் போதும் நமக்கு வந்து அந்த லோகத்துக்கு வித்தா நம்மள வந்து ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதற்காக இந்த வாக்கியத்துல வந்து சாவாவரம் பெறல் அப்படின்னு வந்து அதை சொல்லி இருக்கிறாங்க. இன்னொரு திருமஞான குரல் வாக்கியம் நாக்கா எடுத்து பேசுறாங்க. வாக்கியம் 46ல மனித குலத்தில் உள்ள வித்து வந்து அத வித்துக்கு பேரு ஜீவ வித்து நாத குல வித்து அப்படின்னு அத வந்து சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம தெய்வம் அவர்கள் கை போட்டு அத ஒரு உயிரை வந்து எப்படி லாபகமா அந்த இடத்துல போய் சேர்க்கிறாங்க. அந்த எமன் வந்தா எப்படி வந்து அந்த பீரோல பணத்தை எல்லாம் இது பண்ணி உடம்ப நம்ம எப்படி அலங்கோலம் பண்ணிட்டு போவாங்கிறத அக்கா வந்து எடுத்து காட்டினாங்க. அந்த உடம்பு வந்து எப்படி நம்ம தந்தையோட இதுல இருந்தது அப்படின்னு தெய்வம் அவர்கள் அந்த வாக்கியத்துல வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு தூசி அளவாதான் இருக்குதான். அது எப்படி அந்த தாயின் பருவரையில வந்து பூந்தது அப்படின்னு அதையும் அதுல குறிப்பிடுறாங்க. அது தன்னுடைய மூலவள நாடு விட்டு புறப்பட்ட போது 5 சக்திகளை தன்னோட கொண்டு வந்து அந்த தாயின் கருவறையில புகுந்தது அப்படின்னு அதுல வந்து குறிப்பிடலாம். அக்கா வந்து நிறைய அந்த எது வேணும் கேள்வி செஞ்ச அந்த இதுல நிறைய படிச்சாங்க. மார்கண்டேயர் பத்தியும் சொல்லி இருக்கிறாங்க. ராமர் சீதா தேவி ஏன் வந்து சீதா பிராட்டி அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த அந்த இதை தாண்டலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது அந்த கஷ்டம் வந்திருக்காது. நம்மளும் நம்ம தெய்வத்தோட இதை வந்து தாண்டக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஓமானம் தான். அது அடக்கம் அமர்வுள் வைக்கும் அடங்காமை ஆறுள் வைத்து விடுன்னு சொல்றாங்க. உறங்குவது போலும் சாப்பாடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்லாம் அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இந்திரியம் பறிக்கப்பட்டு இறக்கும் போது அந்த தேகம் முழுவதும் உள்ள அந்த ரத்தத்திலும் மாம்சத்திலும் அந்த உயிர் கோடிகள் வந்து அடங்கிடும். அப்ப அந்த உயிரை பிரித்து அதுல இருந்து எடுக்கும் போது உள்ள வாதனை வந்து ஒரு மரத்துல ஒருத்தரை கட்டி வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாதனை வந்து இருக்கும். இப்ப உலகத்துல என்னன்னா மரணத்துக்கு பிறகு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நினைப்புதான். இப்ப இந்த மெய்வெளியில உள்ள மக்கள் தான் அந்த மரணம் பத்தி ஒரு பயம் இருக்கு. ஆனா உலகத்துல போய் பார்த்தா நம்ம வந்து மரணத்துக்கு பிறகு எதுவும் கிடையாது, அதான் எல்லாம் எடுத்துடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்றது கேட்டுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மனதுல வந்து ஒரு அழுத்தமான இருட்டு இருக்குது. செத்த பிறகு ஒண்ணும் இல்லை அப்படியான பகவத்கீதையில வந்து ஆன்மா வந்து அழியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் யாரு காதலையும் வந்து வந்து உழுந்து அதை பதிக்கல. மனிதன் வந்து நித்தியத்திற்காக தான் படைக்கப்பட்டான், எப்போடி காலத்துக்கு அவன் வந்து சாக போகிறது இல்லை அப்படின்னு இறைவன் வந்து வேதத்துல சொல்றாரு. ஒண்ணு இருந்தா சொர்க்கத்துல இருக்கணும், இல்லைன்னா நரகத்துல இருக்கணும். எப்படி அப்படின்னா இப்ப மற்ற மிருகங்கள்லாம் வந்து இறந்து போகுது, அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு நாய் நம்ம இறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது 3ஆம் நாள் 40ஆம் நாள் ஏதாவது கொண்டாடுறோமா, 16ஆம் நாள் எதுவும் கொண்டாடுறது இல்லை, எந்த கிரியும் நம்ம செய்யறது இல்லை. ஆனா மனுஷன் இறந்தா மட்டும் அவனுக்கு வந்து முதல் நாள் 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் 16 அப்புறம் வருஷம் அவனுக்கு வந்து தவசம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யணும். ஏன் அப்படி மனுஷனுக்கு மட்டும் செய்யறாங்க அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கிறான், அதனாலதான் அவனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி மனுஷன் வந்து சாக பிறந்தவனா அப்படின்னா மனுஷன் வந்து சாகிறதுக்காக இறைவன் வந்து இவ்வளவு பெரிய உலகத்தையும் இவ்வளவு அறிவையும் எவ்வளவு இதெல்லாம் படைக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளவு காலம் இருந்திருக்கும். அன்னைக்கு ஒரு மரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு மரமும் தெய்வம் சொல்றாங்க. ஒரு சந்தன மரம், வேப்ப மரம், புளிய மரம் எல்லாம் நட்டா அதோட உணவை எப்படி வந்து அதவே எடுத்துக்குது. அதுவே வந்து ஒரு வேப்ப மரம் அதோட உணவை எடுத்துக்குது, கசப்பு சுவையை வந்து அது எடுத்துக்குது. புளிய மரம் அதோட புளிப்பு சுவையை எடுத்துக்குது. அதே மாதிரி சந்தன மரம் வந்து தன்னுடைய வாசனை இதை எடுத்துக்குது. அது வந்து தன்னோட எங்கேயுமே போகாம இருந்த இடத்துல இருந்து சம்பாதிக்குது. அப்படி அருமையான இத வந்து மனுஷன் எதையும் சம்பாதிக்கல. அந்த
அப்படி இருந்தும் மனிதன் வந்து அதோட கடமையை வந்து முடிச்சிருது. ஒவ்வொரு தரிக்கினம் புல்லூர் காலி எல்லா ஜனங்கள் தந்தும் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்ததோ அதோட கடமையை வந்து முடிச்சு இருக்கும் போது அந்த மனிதனா பிறந்தவ மட்டும் தன்னுடைய கடமை என்னன்னே தெரியாம இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து இந்த மாதிரி அவகேடா வந்து ஒரு நாற்றத்துல போய் மாட்டிக்கிறான். சாவாவரம் பெற்றதுக்காக இவ்வளவு பெரிய உலகத்தையும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும், என்னென்ன யுக்தி பண்ணி எப்படி படுத்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாவதுதான் இருக்குது. ஒரு மனிதனை எப்படி படுத்திருப்பாரு, இவ்வளவு மிருகங்களையும் எப்படி படுத்திருப்பாரு, எப்படி இதெல்லாம் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு. இனிமே அவங்களுடைய இது வந்து நீதி தீர்ப்பு பொறுப்பும். ஆனா எவ்வளவு தலைகள் வந்து இந்த எல்லைக்கு வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல வந்து ஒரு 5% தான் இருக்கும். அப்ப அந்த படைத்த கர்த்தாவுக்கு வந்து எவ்வளவு கவலையா இருக்கும். நம்மளுடைய சொந்த தேகம் வந்து இந்த நித்திய தேகம் தான் நம்மளுடைய சொந்த தேகம். ஆனா அந்த நித்திய தேகத்தை அடையிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய உலகத்தையும் இவ்வளவு அண்டசராசுரங்களையும் இவ்வளவையும் அந்த மனிதனுக்காகவே படைத்து அந்த மனிதனுக்குள்ள வந்து இறைவன் குடியேறி இருக்கிறார். இவன் வந்து அத வந்து இந்த உலகத்துக்கு வந்தவன அந்த மாயையில மாற்றுதான். மாயிகையான பிரபஞ்சத்தை மறந்து விட கண்டாயின்னு தீர்க்கதர்சனங்கள்லாம் சொல்லுது. நிறைய அந்த மாயை உலகங்கிற மாயை இல்ல, இந்த உலகம்தான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு மனிதன் வந்து தவறாக நினைத்து கொண்டு நம்மளுடைய தேகமும் இந்த தேகம் கிடையாது, சூழ தேகம் கிடையாது, நித்திய தேகம் தான் நம்மளுடைய தேகம். நம்மளுடைய உலகம் வந்து சொந்த உலகம் வந்து சொர்க்கலோக உலகம் தான். ஆனா அதை அடைவதற்காக வந்த மனிதன் இந்த உலகத்துக்கு வந்தவன இந்த உலக வாழ்க்கையே சதம் என கருதி அந்த சாவுல போய் நுழைஞ்சிடறான். அந்த சாவுல போய் நுழைஞ்ச போதும் அதோட வந்து இது தெரியல. நம்ம இந்த அளவு இப்போ அக்கா வந்து சொன்னாங்கல்ல பட்டினத்தாரு எதுக்கு அழுதாரு அப்படின்னு. ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு, இவரும் உட்காந்து அழுகும் போது எதுக்காக நீங்க அழுகுறீங்கன்னு கேட்கும் போது அந்த சாவோட இதா தெரியாம இவங்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. நமக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிறது. அதுக்கு ஏதாவது ஒரு குருவை தேடி அடைஞ்சாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அந்த சிவபிரயாணம் பத்தி அந்த உயிரோட பவர் வந்து என்ன அப்படின்னு வந்து தெய்வம் அவர்கள் வந்து அருளமக வாக்கியம் வந்து 332 சொல்லியிருக்கிறான். இவருடைய கந்தப்பா கவுண்டர் தான் ஒரு மாமா வந்து சாலையம்பதியில அடக்கமாறான். அப்ப தெய்வத்துக்கு வந்து அது தெரிவிக்கிறான். அவர் அடக்கமாகும் போது வயிறெல்லாம் உப்புத்தமாயிருந்ததாம். கொஞ்ச நேரத்துல அப்படியே எல்லாம் வாடிட்டான். இத வந்து தெய்வ சன்னிதானத்துல போய் தெரிவிக்கிறாங்க. அப்போ தெய்வம் வந்து அந்த சன்னிதானத்துல சொல்றான், அவனுடைய உப்பிய வயிறு கனிய வேண்டுமென்றால் ஒன்று வாயு தெரிய வேண்டும் அல்லது வேதியாக வேண்டும். அப்படி இல்லாமல் இது எப்படி ஆகியது? அவன் உடலில் இருப்பது நாம் அளித்த நித்திய உயிர். அதனுடைய பவர் என்னவென்றால் பஞ்சபூதங்களின் பவரும் அதன் பவருக்குள் அடக்கம். அதனால்தான் வயிற்றில் இருந்த தேவையில்லாதவற்றை நீக்கி பிரித்து பஞ்சபூதங்களுடன் கலக்க வைத்து விடுகிறது. இந்த ஆச்சரியமான அதிசயமான செயல் எங்காவது உண்டா அப்படின்னு நம்ம தெய்வர்கள் வந்து அருளி இருக்கிறாங்க. நியாய மரணம் அநியாய மரணம் அப்படின்னு பத்தி பல இடங்கள்ல நம்ம தெய்வமார்கள் வந்து நின்னு இருக்கிறாங்க. அந்த அங்க குலங்களை வந்து உயிரை பிக்கக்கூடிய அந்த கொடுமை, அந்த மனைவி மக்களை பிரியக்கூடிய வேதனை, இது எல்லாம் அவங்கிட்ட இது பண்ணும் போது அவனுடைய முகம் எல்லாம் மாறி காலமெல்லாம் குளிச்சுட்டு 6 கால பூஜை செஞ்சவன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெய்வமார்கள் வந்து கோயில் கதவை மூடிடுறாங்க. இறந்து போனா இப்ப ராமானுஜர் இருக்காரு, 1000 வருஷமாகி இன்னைக்கும் அந்த கோயில்ல வந்து இன்னைக்கும் அது குடி கொண்டு இருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் கோயில்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அவரோட பிம்பத்தை பாக்கலாம். ஆனா இறந்து போனா இது வந்து இது பண்ணிடுறாங்களே, அப்ப என்ன இந்த இது வேற அந்த இது வேற தானே இருக்குது. தெய்வப்பிரயாணம்ங்கிறது வேற, அந்த இறந்து போறதுங்கிறது வேறதான் இருக்குது. நியாய மரணம் இறுதி நேரத்துல கசப்பு அடையாள பின்னாற்றம் இல்லாமல் முகமலர்ச்சியுடன் விளங்க
அதில் வியர்வை கொட்ட சூடு மாறாமல் கைகால்கள் சுவண்டு இருக்க பரிசுத்த பிரயாணம் ஆகிறவர்களுக்கு ஆதியில் தாயின் கருவறையில் இருந்தது போலவே மூச்சு ஒடுங்கி உயிர் உள்ளே அடங்கி இருக்கிறது. அப்படியானவர்களைத்தான் ஜீவ பிரயாணமானவர்கள் அடக்கமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த நித்திய வாழ்வுக்கு போகிற பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும்னா, மகா பரிசுத்தமானதாகவும் பேராண்மை உடையதாகவும் எவன உடையவாகவும் துர்வாடையோ வேதனையோ இல்லாத முகத்தில் இன்ப மகிழ்ச்சி பிறங்க. இதோ சங்கரகம் வந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கும் கரு கருன்னு எழுப்பறதுக்கும் என்ன எவ்வளவு மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்குது. இந்த மெய்வழி சபையில இந்த மாதிரி நம்ம இருக்கிறத நம்ம எல்லோரும் கண்கூட பார்த்துட்டு வரோம். முத்தி தேதி தொடர். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள் சொன்னாங்க, சாவு எவ்வளவு கொடுமையானது, மரணம் எவ்வளவு கொடுமையானது. அதுல இந்த பிரமாண பத்தி சொன்னாங்க. அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், பிரதிஷ்ய பிரமாணம், இந்த யோகத்தின் அடிப்படையில் எப்படி இந்த பிரமாணத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு அக்கா சொன்னது மூலமா இன்னைக்கு புதியதா தெரிஞ்சுக்கொண்டேன். இப்போ தெய்வ பாடல்ல ஈரோடும் தீரும் தீரும் என்னாலும் தீராத ஏக்கம் மலர வேணுமா, அல்லது ஏகாம்பர பதத்தில் பொன்னுடம்பெடுத்த நாளும் வாழுதல் வேண்டுமா, நீவிமான் போல் காட்டி நலனாலை வீணாக்கி நரகிற்கு உடல் வேணுமா, அல்லது சேரி சேரி சரிந்துமே சென்ம சாவல்யா சொர்க்கத்தில் உடல் வேண்டுமா, விடல் வேணுமா, எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. இந்த 20 கண்ணில இந்த மெய்ஞான பகுப்பு பாடல ஃபுல்லா எது வேணும் சொல்லிட்டு பாடலாம். உங்க நினைவுக்கு சதா உஜார் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சிவசிம்மாசன பேராண்மை பிரமோதிய பெருக்கனும் நிறைநீதி வாழ் செல்வ அருள் வச்சிப்பை குருமார்களாகிய ஞான செவ்வேற நாயகம் நமது கனித்தந்தை சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார். இந்த திருவாக்கி 46 விஸ்வநாத திருவடியில சூத்திரம் தெய்வம் எப்படி அது கொடுமையானதுன்றத இந்த சாவை பத்தி சொல்றாங்க. எது வேணும், சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமா, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும் சாவுன்றது? ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். பார்த்தா காது சுடும், தலையெல்லாம் சுடும், எண்ணினால் நினைவு ஒரே குழப்பமாய் குழம்புது, வெள்ளையெல்லாம் கருப்பா தெரியுது, அவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. நாம் நினைத்தால் இப்படி இருக்கிறதே, அப்போ அந்த இச்சேத நெருக்கில் அவன் படுகிற வேதனை பாடு என்னவாக இருக்கும்? முடிவில்லாத காலவாதை அல்லவா அது. இங்கே தவறி போனால் அது ஒரு நேரத்து தவறுதலா? கற்பாந்த கோடிகால அவஸ்தையின் முகுதும் தவறுதல் அல்லவா? நித்தியத்தில் கற்பாந்த கோடி காலம் இருந்து வாழ்கிற வாழ்க்கையை கற்பாந்த கோடிகால அவஸ்தையாக மாற்றுகிற தவறுதல் அல்லவா? அந்த தவறுதல் வராமல் இப்படி திரும்புவது கற்பாந்த கோடிகால வாழ்க்கையை கைவசப்படுத்துவதாகவே யமபழி கூட இருக்கிற 290வது வாக்கிய ராஜகம்பீர் பிரசங்கத்துல இதை எப்படியெல்லாம் தலை கை கால் கண்ணு மூக்கு வாய் எல்லாமே எப்படி கொடுமை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாவின் கொடுமை சொல்ல முடியாது, அதற்கு நாவும் இல்லை, உலகுள்ள பாஷைகளில் சரியான வார்த்தை கூட கிடையாது, மனசாலையும் நினைக்க முடியாது. அத உடனே பிச்சு எடுப்பாங்க, அவ்வளவு கஷ்டமா இருக்கும், கோடி மடங்கு கஷ்டமா இருக்கும். இதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. சாகரவனுக்கு இது தெரியாது. ஆகலின் உலக மக்கள் மாடு போல் திரிகிறாங்கன்னு சொல்றாங்க தெய்வம். அந்த நாட்குறிப்பு 12/1/1941 அந்த தெய்வாக்கியத்துல சொல்றாங்க. கொடுமையை நினைத்து அதனின்றும் மக்கள் மீட்க நினைப்பவன் பிரம்ம நிஷ்டையுடன் ஒருவனை, அவனும் கருணையாலே என் நினைப்பை கொள்ளுகிறான். தனக்கு இவ்வுலகில் ஒரு ஜோடி இல்லா நிலையில் சிலையேனும் விவிக்கலாதா என்று. அதுக்கப்புறம் சாவு ஒரு விஷம், அதை ஒரு ஊசி முனையில தொட்டு ஆதாரத்துல கலந்தா இவ்வுலகம் முழுசும் கொன்று பாக்கி இருக்காது. முடிவு காண முடியாத தூரம் கோடியும் இன்னும் முடிவு காண முடியாத தூரத்தில் இருந்து மிகவும் ஓடி வந்து கொண்டே இருக்கும். அளவு கடந்த ஒரு பெரும் கசப்பு உண்டாகும். ஒரு போகனி வேப்பண்ணையில் பாதியை குடித்து விட்டு மீறி பாதியை வைத்திருக்கையில் ஏற்படும் கசப்பும் கஷ்டமும் போல இருக்கும் அப்படின்றாங்க. கேட்ட காது கசப்பமா, நுகர்ந்த மூக்கு அருந்து விழுந்துருமா, சுவைத்த நாவு அழிந்து விடுமா, அவ்வளவு கசப்பா, அவ்வளவு மடங்கு கசப்பு இருக்குமா. கோடி
கோடி கால நீளம் தோன்றும் அப்படின்றாங்க. இந்த நிலை எப்படி இருக்கும்? போதா குறைக்கு வாயடைத்து போகும். தன் கஷ்டத்தையும் வெளியில சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. கை கால் எல்லாம் கட்டிட்டு அவங்க சமைச்சில கண்ணுல மட்டும்தான் கண்ணுல தண்ணி வரும் காமிப்பாங்க. மிகப்பெரிய பெருங்கட்டியில் இவனை ஆணி வைத்தடித்து பெருங்கொய்யை வளர்த்து அதில் எரியப்பட போகும் ஒரு மனிதனின் நெறியைதான் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து மௌத்தாகிய சாவு எவ்வளவு கொடுமையானது. மௌத்தாகிய சாவு நம் தலைமையிலே எப்பவுமே காத்துட்டு இருக்குது. இது வீரம் தடுக்குமா இல்ல பொருள் தடுக்குமான்னு கேட்கிறாங்க. இல்ல உட்கார்ந்து எடுப்பாரா இல்ல பிராந்தி எடுத்து சொல்லும் கொஞ்சம் கோல் வைக்கும். அந்த காலம் வரும். யமன் கையில் பறக்க விழிக்கவா நாம் பிறந்தோம் சொல்லிட்டு யமபடை போல இருக்கு 24 வயது சொல்றாங்க. தலைகஜ துறக்கப்படாதையின் நடுவில் ஒருவன் இருந்தாலும் சாவென்னும் மௌத்து வந்து விட்டால் உதவியது. அங்கு உன் துணிச்சல் பிரயோசனப்படுமா? இல்லையே உன் சிலைக்கு அஞ்சுராணி வைக்கப்படுகிறது. மகா கொடுமையாக சத்தமும் காலில் கேட்கப்படுகிறது. அனலாகிய வேதனை ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு அமைப்புகளையும் ஏற்படுகிறது. இந்த வாதியை வாய்விட்டு சொல்ல முடியுமா? அதற்கு கூட்டு போட்டு உள்ளே தள்ளப்படும் சரீரம் உணர்ந்து அவதிப்படும். எல்லாமே பூட்டப்படும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. எவன அலறினாலும் 70,000 மடங்கு தீ வரும். இந்த மெய்யறிவுக்கு வராதவங்க தெரியும் என்ன ஆகுது. நேசவாச பழக்கம், வெறி, உலக அழியாவா, பாச உறவு எல்லாம் பற்றி நரகத்துக்கு போறாங்க அப்படின்றாங்க. அதாவது புழுத்து போய் புழுக்களாகி நாரி சாக வேணுமா? பழுத்து போய் பூச்செறியும் புன்னகையோடு சொர்க்கம் வேணுமா? எட்டியேறி மிதிக்கும் யமன் வேணுமா? மோட்சம் சிகரம் ஏறுகின்ற சிவன் வேணுமா? நறுமணம் கமலம் 4ஆம் பதம் வேணுமா? திக்கருத்தி சீரழிகின்ற நரகம் வேணுமா? சூரிய பிரகாச சிவனிடம் சுகப்பிரசவம் வேணுமா? யமனிடம் கூடி சீரடியும் பொறிப்பிரசவம் வேணுமா? ஆண்டவர்களிடம் அறிவழிந்து அடக்கம் வேணுமா? யமனிடம் மாண்டு போயும் மாரணம் வேண்டுமா? மாரணம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப காலம் மாச கணக்குல இருந்துதான் அது எவ்வளவு வேதனை கொடுக்குமோ அதை விட 1000 மடங்கு கோடி மடங்குக்குதான் மாரணம். மரணம் வந்து பிரிச்சா மாக்குட்டரணம் மாரணம். தகுதி நிறைந்த சவக்கடலில் விழ வேண்டுமா? இல்லை மகரி ஆண்டவர்களிடம் சாவா வரம் வேண்டுமா? பரவசக்கடலில் மூழ்கிய சாகசம் வேண்டுமா? இது பவக்கடலில் சிலந்தி வழியில் சிக்கி சீரழிய வேண்டுமா? பரமனோடு பரிசுத்த பிரயாணம் வேணுமா? பாழாய்ப்போன பவக்கடல் வேணுமா? தெய்வம் வந்து இந்த சாவு பத்தியும் மரணத்தை பத்தியும் முழுக்க சொல்லிட்டே இருக்காங்க. எப்பவுமே இந்த யம பயம் இருக்கணும். சவுக்கு மாறி அடிக்கணும் யம பயத்தை. அந்த யம பயம் இருந்தாதான் எல்லாமே மீண்டு வரும். எல்லா ஞானிகளும் மகான்களும் கடவுளர்களும் இந்த யம பயத்திலிருந்துதான் அர்ஜுனை பிடிக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட யம பயத்துல வந்து தாண்டி விட்டு கீழே போட்டானா அதே மாதிரி ராமபிரான் இப்படி யம பயத்தோட வந்தாங்க. இல்ல வடலூர் வள்ளல் பிரான் பெரியப்பா எப்படி எல்லாருமே வந்தது இந்த யம பயத்துலதான். அந்த யம பயம் இருக்கும். சாவை விசாரிச்சுட்டே இருக்கும். சாவை விசாரிச்சுட்டே இருந்தா அவங்க நினைவின் பின்னணியில நான் இருப்பேன் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. சாவு கொடூரமானது, மரணம் கொடூரமானது. அதுல இருந்து மீள வேண்டும்னா இப்போ தெய்வத்தை நம்ம பேச்சு அவங்க நோக்கிலேயே போனா அவங்களை அடிபணிஞ்சு உடல் பொருளாவே அர்ப்பணித்து அவங்களையே சரணாகதி அடைஞ்சா நம்ம வந்து அந்த பரமபத வாழ் சொர்க்கத்திற்கு போகலாம். என்ன நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசமே வழிச்சாலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்த பிரித்தார். நமஸ்காரக்கா, அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். மூச்சு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களை போற்றி துதித்து பணிந்து மூச்சு உத்தரவு பெற்று என் முத்து பேரவை தொடர்கிறேன். யமபடரடி கோடாயுதோ வாக்கியம் எண் 69. மக்களின் நினைவென்னும் ஆகாயத்தில் தான் சொர்க்கலோகம் கட்டப்பெறுகிறது. நினைவென்னும் ஆகாய வெளியில் தான் சர்வ சம்பந்தங்களும் இருக்கிறது. அதில் காலமெல்லாம் தீமையை ஏற்றி வந்தால் இறுதி நரகம் உங்கள் கதி என்ன ஆகும் என்று நம்ம பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் தாண்டியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே, மனித பிறவி
எத்தனை மடங்கு பெரியது என்று 4 மடங்கு பெரியது. அது நம்ம அந்த 4 மடங்கு தேகத்தில் தான் தேவ ரகசியங்கள் வெளிப்படுகின்றன. அந்த தேவ ரகசியங்கள் தூள தேகம், சூட்சும தேகம், காரண தேகம், மகா காரண தேகம். தூள தேகம் ஒரு சதுர வடிவம் போலவும், சூட்சும தேகம் ஒரு அலையாக இருக்கின்ற நினைவலையாக இருப்பதாகவும், காரண தேகம் ஒரு வட்ட வடிவமாக உள்ளதாகவும், அதன் நடுவே ஒரு மைய புள்ளி தான் மகா காரண தேகம். அந்த மகா காரண தேகம் எப்பொழுது நமக்கு நம்ம தெய்வ சிந்தனையோடு இருக்கும் போது, நம்ம தெய்வத்தை சதா நினைத்துக் கொள்ளும் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அந்த புள்ளியை, அந்த மகா காரண தேகத்தில் நம்ம தெய்வம் ஜீவப்பிரயாணம் என்ற ஜீவப்பிரயாணம் என்ற அடையாளத்தை காட்டி நமக்கு அதை உபதேசமாக அறிகிறார்கள் என்று மூச்சு வள கவனிய ஊர் நடக்கும் தர்ம குலதையும் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் அறிவுராக டிராபிக் கர்த்தாவே பேரவை தொடரும். ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். சந்திரத்தை கூடிய சைல சந்தன வாசகராகிய நமது குலதெய்வம் சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு வாசகமே ஒண்ணு இருக்கா. வாழைப்பழத்தில் ஊசியை விட்டு எடுத்தது போலவும், சென்னையில் வெண்ணையில் மயிரை போட்டு உருவி எடுத்தது போலவும் மீனிலை பெற்றவர்களின் ஜீவ பிரயாணம் இருக்கும். ஜீவ பிரயாணம் சாவு பத்தி தான் அக்கா பேசுனீங்க. அது நமக்கு அதுலாம் தப்பிக்கிறதுக்கு அவங்க வழிய சொல்லி கொடுத்துருக்காங்க. மான்வீயத்துல சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கு என்று விதிக்கப்பட்டிருக்கும் மாறாத கைப்பளித்த ஜீவ ஆன்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது. அதற்காக தந்துள்ள இச்சை, பக்தி, ஆசை, அன்பினையும் அச்சம், பயம், ஆய்தலையும் பொய்ப்பக குடி திமிர் வளர் வாழ்வினுக்கே செலவிட்டுக் கொண்டு அந்நீதி வாழ்வினுக்கு ஒரு சிறுநேர அற்பத்தன சொற்றாயம் மட்டும் பூட்டிக்கொண்டு அடி அவாவிலேயே ஓடி இறைவன பெற்ற வித்யா தத்துவ அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார கலியனாய் அனந்தம் கோடி காலமெல்லாம் அடி நரகத்திலே அயராது அலறி தங்கி தரித்திருப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டு எழுந்து செல்லும் அமளி அவத்தை மிகுத்த மரண முதல் வாசற்படியை குறித்து அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஓர் குறுகிய அற்ப காலத்து அவத்தை தானே என்று நினைக்கும். அதன் நீளம் நிலை தெரியாது திரிந்தறையும் என்னிடம் போல் தோன்றி நிற்கின்ற பிறவியனே. நம்மளே சிந்தித்து பாரு. ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியில் ஏறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா அல்லது இந்த அனல் பத்தி வெந்து நீராவதற்கு பிறந்தவனா? இதனை எண்ணி கவனித்து பார். பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அறிய பிறந்தவனா அல்லது மெய் வீடு ஏறி என்னாலும் விளங்கி பிறங்க பிறந்தவனா? ஓர் கரிக்கிராயன் கையில் பட்டு கசங்கி அறிய பிறந்தவனா? கவன நாட்டரசனின் கைவசமாகி கவலையை காணாத கரை காணா காலம் காற்றில் வாழ பிறந்தவனா? இதில் தாம் எதில் குடி புகுந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுவதுடனே நமது வயது வாழ்நாளில் வந்து ஒருவராவது இவ்வாறு கூறியது உண்டா என்று சிந்தித்துப்பார். ஒரு நாளிகை நேரமாவது இங்கு வந்து என் தீர்ப்பு மொழி செவித்துளைக்குள் போத பெற்றவரே எண்ணி பாரும். அதோட அவங்க என்ன ஒண்ணு சொல்றாங்க, மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள், நாம் அப்படி பேச மாட்டோம். ஏன்? உலகத்தை உய்விக்கின்ற ஒரே தொழில் தான் எமக்கு தெரியும். ஆகவே அதையும் அன்றும் பேசினோம், இன்றும் பேசுகிறோம், என்றும் பேசுவோம், செய்வோம். எல்லோரும் இந்த மெய்ஞான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே எமது முழு இச்சை. அக்கா சொன்னாங்க, தெய்வம் இன்னமும் அந்த மெய்நிலை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டேதான் இருக்காங்க. அதை நாம பெற்றுக்கிறதுக்காக தான் அந்த தெய்வம் மருந்து தினந்தோறும் சபை மூலம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த செவி உணவு என்ன பண்ணுது? உன் ஜீவனில் உள்ள சர்வ மாசுகளையும் ஒழிப்பது செவி உணவு. அருளமுதமாகிய தெய்வம் மருந்து உண்டால்தான் உன் ஜீவனில் கப்பியுள்ள அழிகரு வழிவரு பிறவி மாசு ஒழியும். அந்த பிறவி மாசை ஒழித்து அந்த மெய்நிலையை நாங்களும் அறிவதற்காக அக்கா சபையின் மூலம் அது பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அதே துணை யமனனுகா சத்திய பரிசுத்தவான்களின் சபையில் யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்கு உரிய நரர் நிலை நிற்பதில்லை என்று அருளி செய்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் போற்றி வணங்கி துதித்து
அக்காவிற்கு நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். அப்ப அக்கா இன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த மனுத்தலை எவ்வளவு வந்து நித்தியமானதுன்றதை எடுத்து கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் லாஸ்ட்ல தான்க்கா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்ப வந்து இந்த மனுத்தலை எதற்கு வந்ததுன்னா, அதனுடைய தரம் வந்து இன்னது என்று யாருக்கும் தெரியாது. மனிதன் அழிந்து போகக்கூடியவனான கண்டிப்பா கிடையாது. அப்ப அந்த அழியாத நித்திய இறை வஸ்துவானது இவன் தலைக்குள் குடியேறி இருப்பது யாருக்காவது தெரியுமானா, நம்ம தெய்வம் வந்து சொல்லாம நமக்கு யாருக்குமே தெரியாது அது. அப்ப வந்து மனு வந்து நித்தியம், நம்ம அழியவே மாட்டான். ஒண்ணு இருந்தா வந்து சொர்க்கத்துல இருக்கணும், இல்லாட்டி வந்து நரகத்துல இருக்கணும். அதுதான் வந்து அவனுக்கு. ஆனா இப்ப வந்து வெளியில இருக்கவங்களுக்குன்னா என்னன்னா, இருக்கிற நாள் மட்டும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு போலாம். நமக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு அவன் இந்த பொய்யிலேயே இருக்கிறான். ஆனா நம்ம தெய்வம் வந்து நமக்கு வந்து மெய் எது பொய் எதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு காமிச்சு இதுதானே எல்லாமே பிச்சு பிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இத நீ வந்தது இங்க ரோஸ்மிதா காலத்துல இருந்து இந்த அம்மானிட்டம் பெற்று வந்த, உனக்கு வந்து இந்த வல்லமை இருக்கு, உனக்கு வந்து உனக்குள்ள வந்து ஒரு அழியாத மாணிக்கம் வந்து அறிவென்ற மாணிக்கம் வந்து வைக்கப்பட்டது. அது வந்து ஒரு குரு மூலியமா நீ தன்னை அறியணும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே எடுத்து 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 ஒன்னும் போய் இந்த வாழ்க்கையை வந்து உனக்கு எதுக்கு கொடுத்ததுன்னா, அந்த பரமபத நித்திய வாழ்க்கையே அடையவே தான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது. அப்ப இந்த இடத்துல வந்து நீ வந்து அந்த தாமரை இலை மேல தண்ணி எப்படி படாம இருக்கோ, அந்த தூள வாழ்க்கை துச்சமா என்ன ஜீவ வாழ்க்கை, இது வந்து கொஞ்ச நேரத்துக்குரிய வாழ்க்கை தான். இத வந்து நீ வந்து பெருசா வந்து எடுக்காத. அப்ப வந்து என்னன்னா, நீ இங்கே இதுலயும் இருக்கலாம். ஆனா நீ வந்து ஒரு மெய் இருக்கு, அது நம்ம நித்திய உலகம் இருக்கு, அங்க நம்ம அடையணும், அந்த நித்திய தேகம் எடுக்கணும். அழிஞ்சு போயிட்டோம்னா எக்காலத்துக்கும் அந்த வித்து சிதறி போயிடுச்சுன்னா எக்காலத்துக்கும் அந்த கொடிய நரக்கத்துல இருந்துதான் அவஸ்தைப்படணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மீட்பு இருக்கானா கண்டிப்பா கிடையாது. எப்படி வந்து நித்திய நரகம் இருக்கோ அதே மாதிரி நித்திய சொர்க்கம் இருக்கும். அப்ப இந்த கொஞ்ச காலத்துல வந்து நம்ம அவங்க சொல்படி நடந்தோம்னா அந்த நித்தியத்துல வந்து நம்ம ஏத்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து ஒண்ணும் பிரிச்சு பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இது தெரியாததாலேயேதான் ஒரு நாளைக்கு வந்து இருந்து விட்டு சாக போகிறவனாக நினைத்து இவன் நினைக்கிறான். ஆனால் மனிதன் அப்படி சாக முடியாது. இறைவன் இவனை சாக விட மாட்டான். எக்கோடி காலத்திற்கும் நித்திய சுவர்க்கத்தில் இருந்து ஆள வந்த தலையாக மனு தலையை இறைவன் படைத்து விட்டார். மற்ற விலங்குகள்லாம் வரும், அதோட கடமையை செய்யும், அது போயிடும். அதுக்கு வந்து அவ்வளவுதான். ஆனா நம்ம மனு தலையை வந்து நித்தியத்திற்காக படைத்து விட்டார். அதனால அந்த நித்திய ஒண்ணு நித்தியத்துல இருந்தா சொர்க்கத்துல இருக்கணும், இல்ல நித்திய நரகத்துல அவஸ்தைப்பட்டுதான் இருக்கணும். அந்த நரகமும் எப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. அப்ப நீ வந்து நித்தியமாகவே தான் வந்தவன்றதை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு வந்து அவங்க சொற்படி கேட்டு நித்தியத்துலதான் போகணும். அப்ப ஆகவே மனிதன் இவ்வுடலுக்கு உள்ள போதே வந்து அந்த நித்திய சுவர்க்க வாழ்வை பெற்றே ஆக வேணும்ன்றது ஒரு விதி. அது நமக்கெல்லாம் தெரியும். அப்ப பெற தவறி விட்டாலோ அவஸ்தையாகிய நரக நித்தியமாக இருந்து இவனை பிடித்து விடும். அப்ப இது வந்து இவனாக வம்படியில் வந்து தேடிக்கொள்வது. நமக்கு வந்து அந்த வம்படியில போய் மாட்டிக்கிறது இதுவாதான் இருக்கும். அப்ப பேரின்ப நித்திய வாழ்வை கைப்போடுகிற வல்லப வஸ்து மனிதனத்தில் மட்டும்தான் வைத்து படைக்க பெற்றிருக்கிறது. அப்ப இவன் வந்து அதை கருவிலேயே இறைவனிடமிருந்து தனி சீதனமாக வாங்கி வந்து விட்டான். மற்ற யானை முதல் எறும்பு கடை 84 ஜீவராசிகளும் வந்து இத வாங்கிட்டு வரல. மனிதனுக்கு மட்டும்தான் இது தனி சீதனமா இருக்கு. அப்ப வந்து அதுலயே வந்து என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, யாருக்கு வந்து அந்த மரண தருவாயில வந்து 10 அடையாளம் வந்து விடும்னா, நரக அடையாளம் 10 உள்ளது போல ஸ்வர்கபதிக்கும் வந்து ஜீவ பிரயாணம் ஆகுவதற்கும் தேவ மக்களுக்கும் வந்து பரிசுத்த அடையாளம் வந்து 10 இருக்குது. எப்படின்னா இங்க என்ன நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டா அங்க எதிர்பதமா அங்க நடக்கும். இங்க முகம் விகாரமா ஆச்சுன்னா அங்க வந்து முகம் வந்து மகிழ்ச்சி போக்கும். ஏன்னா நம்ம வந்து தெய்வ வசப்பட்டிருக்கோம். அதனால வந்து அந்த 10 அடையாளம் இங்க என்னென்னலாம் ஆகுதோ அதுக்கு வந்து அங்க வந்து அதுக்கு எதிர்பதமா ஆகும். அதுதான் இந்த அடையாளம். இவன் சொர்க்கத்துக்கு போறான்னா அடக்கம் அமரல் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். அந்த திருவள்ளுவர் பெருமான் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த அடக்கம் வந்து இந்த இதுலதான் நம்ம இப்ப கண் கூட வந்து நம்ம பாக்குறோம். முன்னாடி சித்தர் பெருமான்களா இருந்தாங்க, அவங்கெல்லாம் இதை எடுத்து சொல்லியிருப்பாங்கன்னா யமன் இருக்கு, ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த 10 அடையாளம்லாம் நம்ம தான் இப்ப நம்ம தெய்வம் வந்த நேரத்துல நம்ம தான் அதுக்கான ஒரு அந்த 10 அடையாளம் பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா
பார்க்கக்கூடியவங்களா இருக்கும், அவ்வளோ அதிர்ஷ்டசாலிகளா இருக்கும் நம்ம. அப்ப அந்த நரக அடையாளத்தில் வந்து ஒன்று வந்து பிணநாற்றம். வேற எந்த ஜீவராசி செத்தாலும் வந்து இப்படி நாறுமானா கண்டிப்பா இல்ல. மனிதன் வந்து அந்த கழிச்சு போட்டதுதான் அதுங்க வந்து தின்னுதுங்க. ஆனா அதுங்களுக்கு வந்து அந்த நாற்றம் இல்லை. ஆனா மனிதன் வந்து காலமெல்லாம் நறுமணத்தோட அறுசுவையான நறுமணத்தை தின்னாலும் அவன் செத்தா வந்து என்னன்னா நரகத்துக்கு போற ஆளா இல்ல, பிணநாற்றம் தான் வரும். ஆனால் இவன் செத்தால் வந்து என்ன பிணநாற்றம் வந்து வருது. இவனுடைய தேகத்தில் வந்து ரொம்ப அந்த பிணநாற்றம் வந்து சகிக்க முடியாம எப்ப தூக்கணும்ன்றாங்களோ அந்த மாதிரி ஒரு பிணநாற்றம் கிளம்புது. அது ஏன் தெரியுமா அப்படின்னா, சாகும் தருவாயில் இவனை படைத்த ஜீவ வித்து கக்கி வெளியாகி விடுவதால் தான் அந்த கோர நாற்றம் கிளம்புகிறது. அந்த ஜீவ வித்து வெளியாகிடுது, அது அடக்கமும் உள்ள ஆகல, அது வெளியே ஆகிறதுனாலதான் அது வந்து அழுவி போய் அந்த நாற்றம் கிளம்புது. அந்த முகம் வந்து அந்த பேயா கோரமா ஆகிடுது. அப்ப வந்து இந்த லட்சணத்தெல்லாம் வந்து அது வந்து அந்த செத்து போனவங்களுக்கு வந்து அடையாளமா வந்து அப்ப வந்து கண்டிப்பா வந்து அவன் நரகத்திற்கு புறப்பட்டு விட்டான்றது வந்து இது மூலியமா தெரியுது. ஆனா நம்ம தெய்வ கைப்பட்டவங்கலாம் வந்து என்ன அவங்க வசப்பட்டவங்களா அந்த பரிசுத்த ஜீவ பிரயாணம் அந்த 10 அடையாளம் அந்த தேகத்துல வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அப்ப இப்ப வந்து எல்லாரும் நிறைய வெளிமக்கள்லாம் இந்த நம்ம அடக்கத்தை பார்த்துதான் இவங்க எல்லாருமே இப்ப வராங்க. அப்ப தேகம் வந்து பிணநாற்றம் இல்லாமல் மென்மையான மாம்பழ வாடை வீசும் அந்த மஞ்சள் நிற வாடை, மஞ்சள் நிறம் வந்து பூத்து அவ்வளவு வந்து அந்த எப்படி இருக்குன்னா அந்த நறுமணத்தோட இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அவங்கள நாமங்களை சொல்லி தோத்தரித்தால் வந்து அவன் உடம்புகள் வந்து வியர்வை தட்டும், தேகம் துவண்டு பூ போல் இருக்கும், கை கால் விரல்களில் வந்து சொடுக்கெடுத்தால் வந்து சொடுக்கு வரும், பரிசுத்தமாக பிரயாணமாகி அடக்கமானவர்களை வந்து இது பார்த்தா மண் தீண்டாது, தோண்டி பார்த்தா கூட மண் தீண்டாது இருக்கும். அந்த அடையாளத்தெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்க்க முடியுது. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த இதுதான் வேணும்ன்றது வந்து நமக்கு நிச்சயமாக வந்து இப்ப தெரியுது. நம்மளும் தெய்வ கை வசப்பட்டு அவங்க சின்ன சின்ன விஷயம் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த படி நடந்து நம்ம வந்து அந்த நித்திய உலகிற்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து போவோம். அதுக்குதான் இந்த பாடல்ல கூட மெய்ஞான பகுப்புல கூட நம்மளுக்கு வந்து எது வேணும் பிரிச்சு காமிக்கிறாங்க. என்னன்னா இருளும் திகிலும் தீயும், இருளும் திகிலும் தீயும் என்னாலும் தீராத ஏகம் மலரல் வேணுமா, அல்லது ஏகாம்பர பதத்தில் எழில் பொன்னுடம்பெடுத்த நாளும் வாழுதல் வேணுமா, எது வேண்டும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா, நீதிமான் போல் காட்டி நலனாளை வீணாக்கி நரகிற்கு உடல் வேணுமா, அல்லது சேதி சீரறிந்தோமே ஜென்ம சாபல்யனா சொர்க்கத்திற்குடல் வேணுமா. அப்படி எப்படி வந்து பொய்யும் மெய்யும் பிரிச்சு காமிக்கிறாங்க. இது வேணுமா அது வேணுமா, எவ்வளவு வந்து எடுத்து ஒண்ணா நமக்கு சொல்லி புரிய வச்சு நம்மளையும் வந்து அந்த ஆளாக்குறாங்கன்றது தெய்வத்துக்கெல்லாம் வந்து எவ்வளவு கோடி நன்றிகள் வந்து நமக்கு சொன்னாலும் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்ப வந்து வருடம் வயதனைத்தும் மண் பூவிற்காயிற்று வருடம் ஒன்றினி இல்லையே, மேலும் வரும் சந்திர பருதிக்கும் வருடங்கள் இது கடை வருடம் ஒன்றிலே சாவர்ணி, வளைந்தேட காலம் சிங்கா துந்தூமி தொடர்ந்தெடுத்தடியும் சிங்கா. அந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் பொய்யும் மெய்யும் பறிச்சு காமிச்சு நம்மளையும் வந்து அந்த நித்திய உலகத்தை ஏற்றத்துக்காக நம்ம தெய்வம் வந்திருக்காங்க. அவங்க சொற்படி கேட்டு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று எல்லோரும் வந்து அந்த யமன் அந்த மரளி கைத்தீந்தா அந்த இதுக்கு போயிட்டு அந்த பேரின்ப பதத்தை வந்து அடைவோம் என்று கூறி என்னோட முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். பகிர்ந்து கொண்டது பகிர்ந்து கொள்கிறேன். அது படிக்கப்பட்டு போனால் செத்தான் என்றுதான் அர்த்தம். அப்போ திருமணங்கள் வாக்கியத்துல படித்தது அதை படிக்கப்பட்டு போனா யார் சொல்லி நம்ம கட்ட கூட அதுக்கு உதாரணத்துக்காக
பதிப்பது, எடுத்துக்கொள்வது. அப்போ நம்முடைய ஒரு அறையிலிருந்து ஒரு திறன் வந்து தீமையாக இருந்தாலும் அதுல எப்படி அதெல்லாம் ஆராய்ச்சிக்கிற அது போட்டு அதை வேணுமாகிற பொருள் எடுத்துமான ஒரு திட, அதே போல நம்மளுடைய தேகத்துக்குள்ள அந்த உயிர் என்னது நம்ம தெய்வம் வச்சவங்களுக்கு தான் தெரியும். அதை பறிக்கப்பட்டு போனா அதை வந்து பறிச்சுட்டு போறாங்கன்னா ஏன்னா நம்மளுடைய தேகத்துல அந்த 9 மாசம் ஒழிச்சு மாற்றி கடைசியில அந்த பூச்சி ஜலமாக்கி இந்த தேகத்தை நாட வச்சுட்டு போறோம்னா அது எப்பேற்பட்ட ஒரு செயல் அதோடு போறோம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இதா இருக்குது. அப்போ இதுல இருந்து தப்பிக்கதான் வந்து அந்த பெரியவர்களெல்லாம் அந்த வேதத்தை எரிச்சு வச்சாங்க. அந்த வேதத்தை படிச்சு உணர்ந்தாது இவன் அந்த அதோகிக்கு போகாத அந்த நித்திய தேகத்தை எடுக்கணும், அந்த பரிசுத்த தேகத்தை எடுக்கணும்னு சொல்லிதான் அந்த பாரவன்கள் எல்லாம் எரிக்க வச்ச வேதம் நம் தெய்வமார்கள் நமக்கு எண்ணிக்கை அதுவா நமக்கு எடுக்குவது கொடுத்துருக்காங்க. பயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வு நல்ல பயத்தை கடத்தியோ எவ்வாழ்வோ வாழ்வாகும். அப்போ இந்த யமபயத்தை தடுக்கணும், அதுக்காகதான் இந்த ஒரு வாழ்வும் வாழ்வாகன்றாங்க. இந்த வாழ்க்கையானது நம்ம அந்த நித்திய தெய்வத்தை அடையணும், அந்த நித்திய சொர்க்கத்தை அடையணும். அப்போ அந்த தெய்வம் கூட நம்முடைய ஒரு பாக்கி பயமா அழிய வைப்பாங்க. கடைசியில அந்த வெண்ணையில மயிர் போட்டு இருப்பது போல அந்த கஷ்டத்துல ஊற்றி விட்டு இருப்பது போல ஒரு மரத்திலிருந்து ஒரு பறவை ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு போய் உட்காருவது போல அப்படி இந்த தேகமானது நம்ம இறுதி நேரத்துல இது வந்து அந்த பரிசுத்த மரம் அடியில போய் இந்த மாதிரி தான் நம்ம போறோம். எப்படி அதை தூங்கினா அதை தூக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வெளிவழிச்சாலையில நடைபெற ஒரு பெரிய செயலா இருக்குது. ஆனா வெளி உலகத்துல அவன் வந்து கசப்பு தீட்டு பிறநாட்டத்தோட கடைசினா அந்த துருமணத்தோட சாரான் அந்த தெய்வம் அதை அப்படியே மாற்றி நம்மளுக்கு 10 அடியாரத்தோட அந்த காட்சி நம்மளுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு அழகானாலும் ஒவ்வொரு அண்ணாக்களும் அக்காக்களும் பகிர்றப்போ தெய்வங்களுடைய அந்த செயலுக்கு நடுங்கி கொண்டு நம்ம பாக்குறோம். அந்த 10 அடியாரத்தை தான் நம்ம தெய்வங்கள் நமக்கு இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு சாட்சியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த தேகத்தை எப்படி நம்ம பார்த்து கொள்ளணும்னா தினந்தோறும் நம்மளுடைய தெய்வத்தோட திருவாக்கு அந்த திருவாக்கு கேட்கதான் அது பாருங்க தெய்வம் அந்த யமபயத்துல அந்த அழியா நாட்டில் ஆளும் திருவாக்கு. அப்போ இந்த திருவாக்கு தான் அது ஆளக்கூடியதா இருக்குது. நம்மளுடைய கடமை என்னன்னா தினந்தோறும் இந்த திருவாக்கு கேட்டு அந்த இந்த சூழத்திலிருந்து அந்த ஜீவ தேகத்துக்கு போறோம் அது போக்குவரத்து பண்ணி கொடுக்குதான் அந்த தெய்வத்தோட ஒரு செயலா இருக்குது. அப்போ நம்ம திருவாக்கியம் தினந்தோறும் கேட்டு உண்டு மகிழ்ந்து வரணும்ன்றது இன்னைக்கு நான் தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப இந்த தேகத்தை எப்படி பார்த்துக்கணும்னா அந்த இறுதி நேரத்துல வரக்கூடிய ஆபத்து நம்மளுக்கு நம்ம தெரியாத ஒரு தீட வந்து நம்மளுடைய தேகத்திலிருந்து அந்த பறிக்கப்பட உயிரை நம்ம வந்து தக்க வச்சுக்கலாம். நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய பெருமானுடைய ஒரு துணை நம்ம அதை இப்பவே பற்றி கொண்டு இறுதி வரைக்கும் அவருதான் நம்ம நினைச்சு நடக்கணும். அப்போ எது வந்தாலும் எது போனாலும் நம்ம ஐயன் நம்மோடு இருக்கிறாங்க அந்த பிரிவினத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த இறுதி நேரம் எப்படி இருக்கணும் அந்த துர்மரணம் இல்லாத அந்த பரிசுத்த மரணம் நம்ம அடையதான் வந்தோம். அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படி சுழன்று யாரோட உதவி ஒத்தாசை இல்லாத அந்த இறைவனாக சதிக்கிற அந்த வாதில இருந்து நம்ம தப்பிக்கணும்ன்றது தான் தெய்வத்தோட ஒரு முழு பாடா இருக்குது. அந்த முழு பாடைக்கும் நமக்கும் அந்த தெய்வங்கள் நம்முடைய அந்த செயலை நம்முடைய வழியில சூட்ட வந்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மிக சிறப்பு பயிற்சி. நமஸ்காரம். நன்றிக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.